ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது வின்கோக்கோட ஒரு ஒன் ஷாட் ஒன்று போட்டுருப்பேன் 3 வீக்ஸ் பிஃபோர். ஓகேவா, மீட் மை ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஓகேவா, அது 2/2 ஃபைன் பார்ட்டு தான். உங்களுக்கு வின்கோக் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டோரி கேளுங்கடா, இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுருங்க. ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எப்படி என் பண்ணி போனாக்கா, நம்ம ஜிம்மின் வந்து ஜெக்கே பார்க்க வந்திருப்பாங்க. ஜெக்கே வந்துட்டு பயந்துருப்பார். ஜிம் தன்னை பார்த்தா வேணும் சொல்லிட்டோம் அப்படின்னு பயந்துட்டு வந்துட்டு அவர் ஹைட் ஆகிட்டு அதை வந்து ஒரு ஒர்க் விஷயம் வெளியே போயிட்டேன், மீட்டிங்க்கு போயிட்டேன்னு சொல்லியிருப்பார். இப்போ பாடி கார்டு சொல்கிறாங்க ஜிம்க்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு ஒவ்வொரு டைம் இப்படி தான். இல்லை அப்போ ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட்ஸை நம்பக்கூடாது இல்லை, எவ்வளோ சொல்கிறது கரெக்டு தான். இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வரமாட்டேன் ஜிம் நினச்சிட்டு அப்படி அழுதுட்டு டர்ன் பண்ண போகிறாங்க. அழுதுட்டு டர்ன் பண்ணிடுறாங்க. அப்போ தான் ஜேகே வந்து இப்படி பேக் பண்ணிடுறாங்க. அங்கே பாருங்க பயமாக இருக்குது, நீ பார்த்தா வேணும்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது ஜேகே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம் சொல்கிறாங்க, பாரு நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனை அக்செப்ட் பண்ணிப்பா, நீ பாய் ஃப்ரெண்ட், நான் வந்து லவ் பண்ணுறேன், இதில் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகே பார்க்குற நிச்சயமாக சொல்லி ஜிம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிம் அப்படியே ரன் பண்ணுறாங்க, ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு ஜேகேவை கொஞ்சம் க்ளோஸாக எடுத்து ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தான் பண்ணியிருப்போம், இப்போ கண்டிப்பாக பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜிம் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ஃப்ரீஸ் ஆகிறாங்க. அங்கே உள்ள பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேகேவை ரொம்ப சாஃப்டாக அழகாக கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே இப்போ தான் ரியல்ஸ் பண்ணுறாரு, அவர் கிஸ் பண்ணுறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவருமே வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜேகே ஐஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜிம் ஐஸை க்ளோஸ் பண்ணி கிஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப டீப்பாக. ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட் டெண்டராக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்துக்கு மேலே ஜிம் நல்லா ப்ரீத் பண்ண முடியாமல் போகுது. அப்போ தான் ஜிம் கிஸ் பிரேக் பண்ணிட்டு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. லவ் யூ ஜேகேன்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது அவர் பார்க்குறாரு, ஜேகேயோட ஃபேஸ் பார்க்குறாரு. ரொம்ப டோட்டலாக அவர் நினச்சதுக்கும் ஜேகே இருக்கிறது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட். எனக்கு அழகாக இருக்காது இல்லைன்னு சொல்ல முடியாது, அழகாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அந்த ஏஜ்ன்றது கம்பல்சரி தெரியும் இல்லையா, ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் தான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ ஏஜ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறாங்க. நீ தான் ஜேகேவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாண்டா நான் தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜேகே ஜிம்மில் நம்ப முடியல. அப்படி டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகேவா இப்படினாக்கா லைக் அவங்க அப்பாவோட ஏஜ் விட ஒரு 1 இயர் மட்டும் தான் கம்மியாக இருப்பார். 1 இயர் 2 இயர்ஸ் மட்டும் தான் கம்மியாக இருப்பார். அப்படி ஒரு ஏஜில் அவர் இருக்கார். அது பார்க்குறப்ப ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக நம்ப முடியல. ஜிம் பார்த்துருக்காங்க. நிச்சயமாக நீ தான் ஜேகேவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பிடிக்கல தானே ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பிடிக்கல அப்படி தானே, இதான் ரீசன். ஓகே, ஒவ்வொரு டைம் உங்களை பார்க்க வராமல் போனதுக்கு தான் ரீசன் தெரியுமா, ஆசை வரும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேரில் வந்து பார்த்தா பிடிக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் தள்ளி போயிடும் தெரியுமா. அவ்வளோ தூரம் வருவேன் எங்கே நீ பார்த்த வேணும்னு சொல்லிட்டு அந்த பயத்தை திரும்பி போயிடும்டா. நீ கூட பாரு, எனக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் பார்க்கணுன்னு தோணுச்சு. ஆனால் நீ வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு போய் பயத்தில் தான் இப்போ ஒர்க்கு சொல்லிட்டு போய் ஹைட் ஆகிட்டேன் தெரியுமா. ஆனால் இப்படி அடுத்துட்டு போகிறப்ப எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆச்சு. அதான் முன்னாடி வந்துட்டேன். ஆனால் இப்போ யோசிக்கிறேன்னு பார்த்ததும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிமின் ஜேகே பார்க்குறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு உன்னோட பெரிய பையன் என்ன பண்ணுவேன், அப்படி சீட் பண்ண என்ன பண்ணுவேன் அப்போ சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒன்று சொல்லலாம். ஜிம்மில் அப்படி பெருசாக கேஷ் எடுத்துருப்பா, இப்படி பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 years 6 years கொஞ்சம் பெரிய பையனாக இருப்பாங்க. அப்படி தான் ஒரு யோசிச்சு வச்சுருப்பாரு. ஆனால் இங்கே பார்க்குறப்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஜேகேக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 36 years ஆகிட்டுருக்கு. ஜிம் ஜேகேவை பார்த்துருக்காங்க. அதே சொல்கிறாங்க. பிடிக்கலையா ஜேகே கேட்குறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. ஏன் ஏஜ்க்கு அப்புறம் லவ் பண்ணக்கூடாதா, லவ் பண்ணுறது தப்பா ஜேகே கேட்குறாங்க. அப்போ அப்படிலாம் சொல்கிறாமா சொல்கிறாங்க. ஜிம் ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் தன்னை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அப்படி பார்க்கல அதை சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பிடிக்கல அப்படி தானே ஜேகே சொல்கிறாங்க. மதம் பார்த்தா தெரியுதுல்ல உனக்கு பிடிக்கல அப்படி தானே ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்போ நம்ம விட லவ் பண்ணதெல்லாம் போயா ஜேகே கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜேகே அதை சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் வா எப்போது நம்ம ரெஸ்பெக்டாக பேச ஆரம்பிச்சா கேட்குறாங்க. அதை சொல்கிறேன். என் ஏஜை பார்த்து ரெஸ்பெக்ட் நீ தானே உனக்கு ரெஸ்பெக்ட் வருதுல்ல சொல்கிறாங்க. இப்போ உனக்கு அதுக்கு பாய் ஃப்ரெண்டாக தெரியல, ஒரு பெரிய மனுஷமாக தெரியல அப்படி தானே சொல்கிறாங்க. உன் லைக் ஒரு அப்பா ஒரு ஏஜ்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நம்ம பார்த்துக்க என்ன சொல்ல தெரியல ஜேகே கரெக்டாக சொன்னச்சு. இதான் ரீசன். நான் வந்து முன்னாடி வராமல் அந்த ரீசன் இதான் சரியா பார்த்தல இப்படி ஹார்ட் ஆகுறல. இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது இல்லை ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. அட்லீஸ்ட் ஃபோன்லேயே பேசிட்டு இருப்பல, ஹாப்பியாக இருப்பல, அப்படி இருந்துருக்கலாம்ல, நேரில் வந்துட்டு கூடாது அப்போ தானே ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தது வேணும்னு நினைக்கிறடா ஜேகே சொல்கிறாங்க. அப்படி சொல்லவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நீ ஒன்று ஃபேஸை பார்த்தா தெரியும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஜேகே புரியுது ஷாக்கிங்காக இருக்காங்க அப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜேகேவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேணும்னு சொல்கிற ஒரு பயமாக இருந்துச்சு. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் தெரியா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஜிம் டக்குனு கிளம்புறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி எனக்கு கூப்பிட்றாங்க. ஜிம் எதுவுமே சொல்கிறாங்க கிளம்பி போயிடுறாரு. ஜேகேனா ரொம்ப அழகாக ஒரு ஜேகே பக்கம் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அது பக்கம் பாடி வாஷ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம் போயிட்டு கால்டேஸில் உட்காடுறாங்க. உட்காந்துமே ஒரு டக்குனு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. இங்கே இந்த பக்கம் ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. சொல்லும் போச்சே சொல்கிறாங்க. அதில் வி சொல்கிறாங்க. சொல்லும் போச்சே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வி நான் உங்களுக்கு மீட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்ன கேடாமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. இல்லை அவங்க மீட் பண்ண சொல்கிறாங்க. இல்லைடாம்மா ஒர்க் இருக்குது கண்டிப்பாக ஒன் டே சொல்கிறாங்க. டுடே நைட்டு அவங்க மீட் பண்ண ஓகேவா 8 o'clock. அப்போ ஜிம் தான் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம வீக் ஒரு மாதிரி என்னாச்சு இந்த மாதிரி பேச மாட்டேன், ரொம்ப சாஃப்டாக பேசுவானே சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கால் பண்ணுறாங்க. ஜிம் ஃபோன் பிக் பண்ணவே நைட்டு அந்த பிளேஸில் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு மட்டும் ஜிம் போயிட்டாங்க. ஜிம்முக்கு எனக்கு இப்போ
ஜேகே எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம வி எப்படி இருப்பாங்க சார் ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிச்சேன் அப்பா மட்டும் 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இன்ட்ரோ போட போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனால் இப்போது அவங்க ஏஜுக்கு இருக்கிற ஒரு பர்சனை கொஞ்சம் இன்ட்ரோ போடும்போது என்ன யோசிப்பாங்க, ஹார்ட் பண்ணுவாங்களா ஜேகேவும் ஜிம்மும் அவள்கிட்டேவையும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பயமாக இருக்குது. ஜேகே அண்ட் வி வந்து அப்பா அம்மா ஹார்ட் பண்ணுவாங்களா, எனக்கு எப்படி சொல்ல தெரியலையே. ஒரு ஜேகேக்கு வேறு ஏஜ், விக்கு வேறு ஏஜாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் எப்படி மேரேஜ் பண்ணுவேன் 2 பேரையும். நான் எதுவும் என்னோட கொஞ்சம் 2-3 வயசு ஒரு 5 வயசுல தான் டிஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ பார்த்தாக்கா இப்படி ஜேகேவும் எப்படி இருக்காங்க, வி எப்படி இருப்பாங்க. ஜிம்முக்கு அது ரொம்ப அழகு வருது, ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ ஃபைனலாக நம்ம வி வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நைட்டு பார்த்து ஃபஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அந்த என்ன மறக்க ஒரு மாதிரி அந்த தாட்டு ஜேகே பார்த்தது. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அம்மாவோட கேரக்டர் அவருக்கு தெரியும். அம்மா இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துருக்காங்க. அம்மாட்ட எப்படி இன்ட்ரோ போட போகிறோம், அம்மா என்ன எப்படி எடுத்துக்க போகிறாங்க, திட்டுவாங்களா, சண்டை போடுவாங்களா, இன்சல்ட் பண்ணுவாங்களோ ஜிம் அப்படி நினச்சிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு டெக்ஸ்ட் வந்துட்டே இருக்குது, நீ மறக்கணும்னு நினைக்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை. ஜிம் ஜேகே டெக்ஸ்ட்டை பார்க்குறாரு, ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஜேகே ரொம்ப அழகு வருது. ஜேகே அப்படி ஒரு பார்ல போய் உட்காந்து பயங்கரமாக ட்ரிக் பண்ணுறாங்க. இப்போ காயின் பார்க்குற என்னாச்சுரா சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க நடந்து சொல்கிறாங்க, என்னென்னு காம சொல்கிறாங்க. அதே அதுதானே ஸ்டார்டிங்கில் காமிச்சு பேசணும்னு சொல்லிட்டு சரி அட்லீஸ்ட் உண்மையான ஏஜியாக சொல்லியிருக்கலாம். இப்போ அவனுக்கு பார்த்தா ஷாக்கிங்காக தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க ஜெகே கிட்ட. ஜெகேக்கு ரொம்ப அழகு வருது. இல்லைடா அவன் லவ் பண்ணுறான்டா, அது பேர் லவ் இல்லாமல் போயிடும். ஜஸ்ட்டு ஃபேஸை பார்த்தா ஏஜ் பார்த்து ஏஜுக்கு அப்போ லவ் பண்ண கேட்குறாங்க. அதுலடா சொல்கிறாங்க பாரு மேபி அவங்க வந்து கொஞ்சம் இப்படியாக்கா பயந்து போயிருக்கலாம், இல்லைக்கா ஷாக்கிங்காக இருக்கலாம், ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஜேகேவால் தான் அது அங்கே முடியல, ரொம்ப அழகாரு. இப்போ நைட் இந்த பக்கம் பார்த்தா டேக்கு ரொம்ப நவசாக இருக்குது. எதனால சடனாக வர சொல்கிறான், என்னவா இருக்கும், எவ்வளோ டேஸ் வந்து சொல்லியிருக்கேன் லேட்டாக பார்க்கலாம் அப்புறம் பார்க்க சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இப்போ இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றான், என்னவா இருக்கும். சரி நம்ம டேவும் சரி ஓகே சொல்லிட்டு போயிடலாம் ரெடி ஆகிறான். டேட்டு ஒரு பீச்சுக்கு போய் உட்காந்துருக்காங்க. அந்த பீச்சுக்கு இப்போ ஜிம் வந்து ரீச் ஆகுறாங்க. எனக்கு ஜிம் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் பீச் இருக்குது. இப்போ ஜிம் ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க ஸ்டோன் பெஞ்சு. கரெக்டாக நம்ம டேவும் அதே பீச்சில் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. வீ இங்கே இருக்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம வீ பார்க்குறாங்க. நான் வந்துட்டு இந்த ஒரு லேண்ட்மார்க் சொல்கிறாங்க, அந்த ஒரு அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நானே வரேன். ஜிம் டென்ச்சு வராங்க வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் மாஸ்க்லாம் போட்டுட்டு ஹேட்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறாங்க. பி அப்படி சொல்கிறாங்க. வி பார்க்குறாங்க. மீ சொல்லிட்டு வி எழுதிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ஃபேஸை பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போ வியும் சரி சொல்லிட்டு மாஸ்க் ரிங் பண்ணுறாங்க. டிட்டோ நம்ம ஜேகேவோட 1 year ஒரு பெரிய ஒரு அதனால அந்த ஏஜ் நல்லாவே தெரியுது. எப்படின்னாக்கா அந்த ஃபேஸை பார்த்துட்டு ஜிம் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி ஜிம் பார்த்துட்டே இருக்காங்க. வியை நீங்கள் தான் வியா ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் தான் நீ தானே கூப்பிட்டு வா தானே கூப்பிடுவா அப்படி டே கேட்குறாங்க. பட்டே வந்து ஜிம் ஹக்காலும் வராங்க. ஜிம் 1 step பேக் போயிடுறாங்க. இப்போ நம்ம வீ பார்க்குறாங்க. என்னாச்சுரம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்னாச்சுரம்மா கேட்குறாங்க. அதே சொல்கிறேன் நீங்கள் தான் வியா நிச்சயமாகவே சொல்கிறாங்க. நிச்சயமாக நான் தான் வி என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதை வர சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ வீ பார்க்குறாங்க. ஒரு பார்த்து ஹக் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இப்போ ஒரு வீக்கிற மாதிரி இருக்குது. என்னடா மாஸ்க் டே கிட்ட வராங்க. தப்பாத்துக்காதீங்க வீ நான் அப்புறம் பேசுகிறேன் சொல்கிறேன். அவனை அப்புறம் பேசுகிறேன் சொல்லிட்டு ஜிம் போயிட்டாங்க. வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மி நடக்க போகிறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்லலை அப்படி நடந்து போயிடாரு. அவர் வீட்டுக்கு ரூம் லாக் பண்ணிக்கிட்டு இப்போ ஷவரில் போய் நிற்கிறாரு. ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டு அவ்வளோ அழகாரு. அவர் தாங்கிக்க முடியல. எனக்கு இது கரெக்டாக தப்பான்னு சொல்ல தெரியும். அவங்க 2 பேரும் பிடிச்சிருக்கிறவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறது ரேஸாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் நினச்சிட்டானா இன்றைக்கி அவங்க ஏஜ் பார்க்குறப்ப எனக்கு எப்படி சொல்லவே தெரியல. நான் என்ன பண்ணுவேன். அப்போ அவங்க பிடிக்காது. நான் வந்துட்டு ஈஸியாக சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க எப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டீச் பண்ணாங்க. ஒரு பெரியவங்க தான் என்ன பண்ணுவேன் மேரேஜ் பண்ணி தான் என்ன மேரேஜ் ஆகிற பர்சன் தான் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ நினச்சி பார்த்து எனக்கு டீச் பண்ணுறேன்னு நினச்சி நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டேன். பரவாயில்ல எப்படி மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு நேரில் பார்க்குறப்போ நான் என்ன நினைப்பேன். எனக்கு அவங்க லவ்வர் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் எப்படி அப்போ கூட என்ஜாய் பண்ண போகிறேன், எப்படி இந்த மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஜிம் ரொம்ப அழகாங்க. அவரை தாங்கிக்க முடியல. கடவுள் ஜிம் என்ன பண்ணியிருக்கு. அம்மா எடுத்துக்கவே மாட்டாங்களே. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. அம்மா சொல்லுவாங்க அப்பா விட அம்மா 1 year பெரிய பையன்ட்டுருக்காகவே அதுக்கே அம்மா ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா. ஆனால் அப்படி போகுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன். ஜிம்முக்கு தலை கழிச்சு உட்காந்துருக்காங்க. ரொம்ப அழகு வருது. ஆனால் அவங்க 2 பேருக்கு ஒரே ஏஜென்ட்றப்போ ஜிம்முக்கு வந்து தெரியல. ஆனால் எப்படி இந்த மாதிரி எப்படி அந்த ஃபேட் இப்படி தான் மாறிச்சு. ஜிம் அப்படி அழைச்சிருக்காங்க. 2 பேரும் பிடிக்கும் லவ் பண்ணுறான். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்முக்கு நம்ம டேவும் சரி வியும் சரி ஜேக்கியும் சரி 2 பேரும் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. என்னை வந்து மறந்துட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி கேட்குறாங்க. சேம் டேவும் அதே தான் கேட்குறாங்க. என்னை மறக்கணும்னு நினைக்கிறியா, என்னை பிடிக்கலையா, என்னை நேரில் பார்த்து பிடிக்கலையா, நான் வந்து ஏஜ் ட்ரிப்புலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறாங்க. ரொம்ப கேட்குறாங்க. அவங்க ஜிம்முக்கு அதெல்லாம் படிச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக ஜிம் பிள்ளை ஹக் பண்ணி அவ்வளோ அழகாக தாங்கிக்க முடியல அவரால். என்ன பண்ணுவேன் ஜேகே ஜிம்முக்கு ரொம்ப அழகாக தாங்கிக்க முடியல. இப்போது ஜிம் 1 week ஆகுது. ஜிம்முக்கு ஜேகே இப்போ வீக் ஒரு டெக்ஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்படியே 1 week போயிடுச்சுடா. 1 week ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் தான் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாட தங்கம் அப்பாவோட ஃப்ரெண்டோட பாசம் பையனுக்கு மேரேஜ் ஆகணும் போயிட்டு விட்டா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க மாமாட்டா சொல்கிறாங்க. உனக்கு அங்கே எதுவும் தெரியாது ஓகேவா, அதனால அவங்க கூட்டிகிட்டு போகலாங்க. நிறைய பாடி கார்ட்ஸாக வருவாங்க சரியா. ஏன்னா அது மாஃபியா ஃபேமிலி மேரேஜ் அதனால தான் கூட்டிகிட்டு போகல. நீங்கள் பத்திரமா இருக்கியா சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர் என்னாச்சு இருந்தாங்க 1 week ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க சின்ன கேட்குறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர்
மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, லவ் யூ மா சொல்கிறாங்க, வீட்டுக்கு தங்கமே சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க, என்னோட சன் ஓகே இது என்ன சொல்லிட்டு நம்பிச்சுக்கிட்டு வராங்க. அது ஆல்ரெடி சொல்ல கேட்குறாங்க, அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க ஆல்ரெடி டேட் சொல்கிறாங்க, பாரு இதெல்லாம் எனக்கு ஏதாவது நடக்குதா சொல்கிறாங்க, ஏதாவது சம்திங் நடந்துச்சா கேட்குறாங்க. இல்லை டேட் சொல்கிறாங்க, பாரு நேரம் பிடி பண்ணாங்களா, எல்லாரும் ஹார்ட் பண்ணாங்களா டேட்டை சொல்கிறாங்க. இல்லை டேட் அப்படியே எதுவும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஓகே நீ ஹாப்பியாக ஓகே உள்ள ஹாப்பினஸ் தான் எங்களோட பேரோட ஹாப்பினஸ் புரியுதா ஜிம் நம்பி சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே டேட் சொல்கிறாங்க. ஓகே லவ் யூ சொல்லிட்டு நம்பிட்டு போயிட்டு ஜிம் போகிறதுக்கு மிஸ் பண்ணிட்டு ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் சேஃப் வர சொல்லிட்டு போயிட்டாங்க 2 பேருமே. ஜிமின் அமைதியாக உட்காந்துருக்காங்க அந்த வீட்டில். ஜிம்மில் இப்போ ஜிம்மோட மெய்ட்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க, என்ன ஆண்டி சொல்கிறாங்க, பாரு எனக்கு லீவ் எடுத்துக்குவா சொல்கிறாங்க. சொல்லி லீவ் எடுத்துக்குவா, என் அப்பா அம்மா தான் மேட்ச்சுக்கு போயிருக்காங்க, நீ எது பெருசாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஃபுட்டு குக் பண்ணி வச்சுட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டே நான் கிளம்புவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி ஓகே போங்க சொல்கிறாங்க. போயிட்டாங்க. வெளில பாடி வாஷ் மட்டும் தான் இருக்காங்க. ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜிம் பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க. இப்போனாக்கா பெட்ரூம் பெட்டில் கூட உட்காரல, பெட்டு பக்கத்து கீழே உட்காந்துருக்காரு. அப்படியே கீழே உட்காந்துருக்காரு. ஹெட்டை எடுத்து சாச்சி வச்சிருக்காரு. கன்ஃபர்ட் இயர்ஸ் போயிட்டுருக்கு. 1 வீக்காக அவங்க 2 பேரும் பேசாமல் இருக்குது. அவருக்கு ஹெல்ப்ல இருக்க மாதிரி இருக்குது. என்னால் உங்கள்கிட்ட ஒரு செகண்ட் கூட மோன் பண்ண முடியல தெரியுமா, எனக்கு உங்கள் ஏஜில் ஒரு விஷயமே இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பா அம்மா எப்படி சொல்லுவான், எப்படி கூட இன்ட்ரோ பண்ண போகிறேன், அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க இதை பற்றி, ஜிம்முக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்லுவாங்க, உங்களை பற்றி எப்படி இப்போ யோசிப்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ ஏஜ் ஆகுது, நீங்கள் மேட்ச் எதுவும் பண்ணிக்கலையா, நீங்கள் எப்படி லவ் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே, ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது, எது நம்பட்டும் எது நம்பக்கூடாது, ஜிம்னால அமைதி பட்டிருக்காங்க சார் பெட்டில் சாஞ்சு, நீங்கள் எவ்ரிடே கால் பண்ணுறீங்க டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கு அதை பார்க்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உண்மையை சொல்லவா, எனக்கு இப்போ நீங்கள் 2 பேரும் வேணும்னு தோணுது, பக்கத்தில் 2 பேரும் வேணும், 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணணும், அவங்க 2 பேரும் நான் கம்ஃபர்ட் பண்ணணும்னு தோணுது, ஜிம் நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கு யார் கம்ஃபர்ட் பண்ணுவா, ஜிம் நடந்துகிட்டே இருக்காரு. இப்போ ஜிம்மோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜேகே அண்ட் வீண் இருக்காங்க. ஜிம்முக்கு அவங்களை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே பி ஜிம் டக்குன்னு கேட்குறாங்க. அவங்க போய் பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க மனசு தான் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி ஒன்றான்ற ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கிட்ட வராங்க. அங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், நாங்கள் உனக்கு வேணுமா வேணாமா ஜே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, நாங்கள் உனக்கு வேணுமா வேணாமா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இதுக்கப்புறம் எதுக்கு ஹெல்ப் பண்ண விரும்பல, ஓகேவா நான் உண்மை சொல்லிடுறேன், என் பேர் தான் கிமிட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ என் பேர் கிமிட்டாங்க, என் பேரோட அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு செகண்ட் என் பேர் ஜான்ஜாங், ஓகேவா மாஃபியா கிங் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் மாஃபியா கிங் ஓகேவா, ஏன்னா இந்த 1 வீக் ஷாக்காக இருக்குது, இது எங்கள் தள்ளிட்டு போய் எங்களோட தள்ளி போகிறேன் ஏற்றுக்கல, இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும்போது ஒவ்வொரு விஷயமா ரேக் பண்ணுவோம் ஓகேவா, எங்களால் அதை பார்த்துட்டு இருக்க முடியும். இப்போ நான் உண்மை சொல்லிடுவோம், நாங்கள் 2 பேரும் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா, நாங்கள் 2 பேரும் மாஃபியாஸ் தான், நாங்கள் தனித்தனி ஃபீல்டு மாஃபியாவை தான் இருக்கும், எங்கள் 2 பேருக்குன்னா அவ்வளோ பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் ஓகேவா. நான் எப்படி ஃபஸ்ட்டு நான் அவனை பார்த்து அட்ராக்ட் ஆனேன், அவனுக்கு சேம் அதே ஃபீல் வந்துருக்கு எனக்கு ஸ்டார்டிங்கில். நான் வந்துட்டு சேட் பண்ணிட்டு தான் ஒன் டே இவன்ட்டு எதார்த்தமாக கேட்டால் என்ன பண்ணுறதுக்கு சொல்லிட்டு நான் சொன்னேன், எனக்கு ஒரு பாசனை பிடிச்சிக்க சொல்லிட்டு அப்போ தான் ஷேர் பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சு அந்த 2 பேர் நாங்கள் 2 பேரும் லைஃப் பற்றி ஒரே பாசனா அது நீ தான் சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கு ஃபைட் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணோம், நீ எங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி பேசினேன், சரி ஓகே ஜிம்மில் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாள் ஜிம்முக்கு ஒன்றா பிடிச்சிருந்தா அவங்க லவ் பண்ணிட்டோம், இல்லை என்ன பிடிச்சா லவ் பண்ணிட்டு நாங்கள் முடிவு பண்ணோன்னு எங்கள் 2 பேருமே எங்கள் 2 பேருக்கு பேச ஆரம்பிச்சு. எங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒரு காலத்துக்கு என்ன விட்டு கொடுக்க முடியல, சேம் அவனை விட்டு கொடுக்க முடியல, நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம் ஓகே ஜிம்முக்கு ஓகே தான் 3 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். நீ எங்கள் 2 பேர் லவ் பண்ண கவர் பண்ண எங்களுக்கு தப்பாக தோணல ஓகேவா, நாங்கள் அப்படியே சொல்லியிருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்க மனசில் இடம் பிடிக்கணும், உங்கள் மனசில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இடம் பிடிக்கணும், நம்ம லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முகத்தை பார்க்காமலே நம்ம வந்து ஒருத்தர் மீட் பண்ணாமலே அப்படி இருக்கும்போதே நம்ம லவ் அதிகமாக ஜஸ்ட் அதிகம் நம்ம பேசுறது மட்டுமே லவ் அதிகமாகணும், இன்க்ரீஸ் ஆகணும், ஒருத்தர் எல்லாமே வாழ முடியாது சொல்லிட்டு அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மீட் பண்ண நாங்கள் முடிவு பண்ணோம் ஓகேவா. அப்படி தான் நாங்கள் இது வரைக்கும் போய் அப்படி தான் இருக்கோம். ஆனால் நீ எனக்கு இந்த 1 வீக்கில் அந்த டே நீ அன்றைக்கி பார்த்துருக்க 2 பேரும் பார்த்துட்டு நீ ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு புரியுது நீ ஷாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ பேசாமல் இருக்க தெரியுமா, நீ சண்டை போட்டு திட்டியோ ஏதாவது கேட்டால் கூட ஹாப்பியாக போய் எதுவுமே பேசாமல் நீ பாட்டு தனியாக வேலைக்கு போகிறது தெரியுமா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 வீக்காக நாங்கள் சாப்பிட்டு உங்கள் பேர் தெரியுமா, பைத்தியம் முடிச்சு போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீ ஃபோன் பண்ண மாட்டியா, ஃபோன் எடுக்க மாட்டியா சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு காலேஜ் கூட வந்தோம். ஆனால் சரி வேணாம் நீ கொஞ்சம் அப்செட்டாக இருக்க போல, கொஞ்சம் நீ வந்து ஷாக்கிங்கில் இருக்க, கொஞ்சம் வெளில வரட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் தள்ளி விலகி போயிட்டுருக்கோம். உண்மையை சொல்லவா அன்றைக்கி என்னை பார்த்துட்டு டைட்டாக கொண்டு ரொம்ப ஆசையாக தெரியுமா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறேன் காது சொல்கிறாங்க, நீ எனக்கு பார்க்க வந்தப்போ என்னை பார்க்க வர சொல்ல டைட்டாக வந்து அக்கோட பண்ணி ரொம்ப ஆசை நான் வந்தேன். ஆனால் அன்றைக்கி நீ வந்து நீ தான் வீயான்னு கேட்டு நீ படம் ஒரு மோன் பண்ணி போயிட்டு தெரியுமா, எவ்வளோ போய் பாஞ்சு தெரியுமா ஜிம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இந்த 6 மந்த்து நம்ம ஒன்றா பேசி பழகிருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒன் டே வந்துட்டு அந்த மொத்த ஹாப்பினஸ் லெவலாம் போன மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, டக்குன்னு வீயான்னு கேட்டு நடந்து போயிட்டேன். இவருக்கு அந்த 1 வீக்கை எப்படி குடிச்சிருப்பான் தெரியுமா, நீ எப்படி போயிட்ட, நீ எப்படி எதுவும் கேட்கல பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டான். எங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு ஹார்ட்டே பிரேக் ஆகிருக்கு. சரி ஆக்சுவலி புரிஞ்சுக்கும் உனக்கு நாங்கள் 2 பேரும் வேணாமா கேட்குறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் இப்போ 2 பேர் எதுவுமே சொல்லலாம், 2 பேர் ஹக் பண்ணுறாங்க, 2 பேரும் ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் எதுவும் சொல்லலாம் 2 பேர் ஹக் பண்ணி ஜிம் அவ்வளோ அட ஆரம்பிச்சிடாரு. வீட்டுக்கு யாரும் இல்லை, இவங்க மட்டும் தானே ஜிம் கேம் விளையாடுறாங்க. இப்போ டேவும் செக் பார்க்குறாங்க, பாரு என்னாச்சு என்னடாமாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாரு சொல்கிறதாங்க சொன்னதானே தெரியும்,
பிடிக்கல புரியும் கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பிரச்சனையே ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அதான் பிரச்சனையே வைக்குவா. எனக்கு ஒரு 2 பேரையும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல, ஹஸ்பண்டை பார்க்குறேன். எனக்கு அதான் பயமாக இருக்குது. சரியா எனக்கு உங்களை எப்படி அப்பா அம்மா இன்ட்ரோ பண்ண போகிறேன், யார் எப்படி இருந்தால் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, உங்களை சொல்கிறாங்க பயமாக இருக்குது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம் கேட்குறாங்க. நான் அது உங்களை அங்கிள்லாம் நினச்சிட்டு இருக்கேன். ஜிம் சொல்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நீங்கள் அங்கிள் கூப்பிட்டியா, நான் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் ஆமாம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு பிரச்சனை ஓகே வந்து கவலை இல்லை. இங்கே பாருமா சொல்லிட்டு அவங்க மனசு என்ன இருக்குது இப்போ கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்குறாங்க. சொல்லிட்டாமா சொல்லிட்டாங்க. நான் 2 பேர் பேச லவ் பண்ணுறேன். நீங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் ஓகே, உங்கள் ஏஜ், நீங்கள் எந்த இது எப்படி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியா. ஆனால் எனக்கு இப்போ எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணி பயமாக இருக்குது. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் அப்பா அம்மா மாரி நான் எதுவும் பண்ணதே இல்லை சரியா. என் அப்பா அம்மா எவ்வளோ வீடு வச்சுருக்காங்க. சேம் நானும் அப்படி தான் என் அப்பா மேலே வீடியோ வச்சுருக்கேன். அவங்க மாரி எப்படி உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எப்படி உங்க கூட வாழ போகிறேன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீன் செக் பார்க்குறாங்க. அப்படின்னா எங்கள் ஏஜ் ஒரு விஷயமே இல்லையா, அப்படின்னா எங்கள்கிட்ட பேசாமல் இருக்க சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க 1 வீக் எனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது தெரியுமா. அந்த வேர்டு தனியாக இருக்க மாதிரி இருக்குது. என் கூட யார் மேலே இருக்குது தெரியுமா. நான் எவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணுறது தெரியுமா. எனக்கு 2 பேர் கம்ஃபர்ட் பண்ணணும்னு தோணுது. சேம் டைம் எனக்கு கம்ஃபர்ட் எனக்கு வேணும். ஆனால் எனக்கு இப்போ என்ன எங்கள் அப்பா அம்மா நினச்சிடும் கவலையாக இருக்குது. என் அம்மா என்ன சொல்லுவாங்க, என் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. நீங்கள் என் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்கள் 2 பேருக்கு எப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே மூவி சொல்ல நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த 6 months பிஃபோர் ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. பெரிய பிக்கஸ்ட் ஒரு மாஃபியா பார்ட்டி தான். அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் மேன் கூட மாஃபியாவும் கூட அந்த பார்ட்டிக்கு ஜிம்னு 5 பேர் போயிருப்பாங்க. அப்போ தான் ஜிம்மில் ஃபஸ்ட் டைம் 2 பேர் பார்க்குறாங்க. இவங்க இருந்தாக்கா அவங்க கேங் கூட நின்றுருப்பாங்க. சுகா, அஜய், ஹோப்கா, இவங்க ஜேகேட்டே இவங்க 5 பேர் நின்றுருக்காங்க. அப்போ தான் நம்ம காய் பார்க்குறோம். அது யாரா சொல்லிட்டு எது சொல்லி நம்பின் பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அது யார் கேட்குறாங்க. அப்போ தான் முதல் தடவை பார்க்குறாங்க. ஏய் நம்பியோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி இந்த நம்பியும் நம்ம ஜின்னு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காது ஜின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஓ இதை நான் நம்பியோட ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி ஒரு பையன் ஓடிவிடான். டேட் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அது நம்பி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ இவங்க 5 பேர் ஷாக் ஆகிறாங்க. இது டேடா சொல்லி பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய பையனை நம்பிட்டு சொல்லிட்டு ஷாக்காக இருப்பாங்க. அப்படி உண்மையாக நம்பியோட பையன் நான் சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம டேவும் ஜாங்க முதல் தடவை பார்க்குறாங்க. ஜிம்மில் அவ்வளோ அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருந்திருப்பாரு. அவங்க அவர் பார்த்துக்க ஃபர்ஸ்ட்டு செகண்டு பிடிச்சிருக்கும். அவங்க எப்படி சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு அந்த அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபாலோ ஆகிருப்பாங்க. லுக்கை ஃபஸ்ட் சைட்னு சொல்லிக்கலாம். அப்படி வந்துட்டு அவர் லுக் வந்துருக்கு ரொம்ப அழகாச்சு. ஜேகே ஓட்டையும் மாறி பார்த்துருப்பாங்க. அப்படி ஜேகே ரசிச்சு பார்க்குறாங்க. முதல் தடவை நம்பியிருக்க ஒரு பையன் இருக்காங்க. அப்போ தான் அவங்க தெரிய வந்துருக்கும். பார்க்குறாங்க. இப்போ காய்ப்பக்கத்தில் போய் பேசலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறது இல்லை வேண்டாம், நம்ம ஒரு மாஃபியாஸ் ஓகேவா, இது வந்துட்டு அவங்க வந்து ஃபேமிலியாக வந்துருக்காங்க. இப்போ நம்ம போய் பண்ணோம்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும், வேணாம் சொல்கிறாங்க. நம்மளோட எனிமி சாரும் அவங்க அட்டாக் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. எனக்கு நம்பிட்டு வந்து ஃபேமிலி இருக்காரு. ஓகே நம்மளோட ஃபேமிலி நம்ம அது பேச்சுலராக இருக்கும், அவங்க ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து சுகா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாலும் நம்பி வந்து இன்ட்ரோ பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே சொல்கிறாங்க. ஆனால் ஜெக்கும் டேவும் சிக்கன் வாங்காமல் ஜிம்மே பார்த்துருக்காங்க. ஜிம் பேசுறது சிரிக்கிறது சொல்லிட்டு ஒவ்வொரு பார்த்து ரசிக்கிறாங்க. அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் யாரும் பார்த்து லைக் பண்ணதில்லை. அவங்க முதல் தடவை அவங்க பிடிச்ச ஜிம்னு மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படி ரசிச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம்மில் நம்ம அவங்க 2 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ் படிச்சிருக்கா. அப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜிம் வந்துட்டு காலேஜ் படிக்கிறான். அப்படி பார்க்குறவங்க என்ன பிடிக்கும் பிடிக்காத ஹாபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்மில் எப்படி பேசுறது சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஜிம்மில் நம்பர் எடுக்கணும், ஜிம்மில் நம்பர் வாங்கணும், எப்படி பேசணும்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஜிம் வண்டி வந்துட்டு இப்படினாக்கா ஒரு கிளப்புக்கு வந்திருப்பாரு. டான்ஸ் இப்படினாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரிங்க்லாம் பண்ணிக்க கூட ஜஸ்ட் டான்ஸ் தான் பண்ணியிருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஜிம்மில் வந்துட்டு பே பண்ணுறதுக்காக ஒரு மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஸ்கேன் பண்ணுற இது வச்சு தான் அந்த ஐடியா வச்சு தான் நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவுக்கு ஐடியா வந்துட்டு எப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிம்மில் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஜிம்மில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஐடியா வந்துட்டு எப்படினாக்கா அவங்க ஸ்கேன் பண்ண அந்த ஐடியா வச்சுட்டு அவங்க சர்ச் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிடுறாங்க. அது நம்ம ஜிம்மில் மொபைலே டோட்டலாக ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்க என்ன யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்குறாங்க. அதில் ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருக்காரு. ஜிம்னு பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க. அந்த கிளப்பில் உட்காந்துட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் ஃப்ரெண்டே இல்லை ஃப்ரெண்டே இல்லையா. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இமோஜெலாம் வச்சு யார் வந்து ஃப்ரெண்டாக அவ சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இமோஜி வச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற நல்லாவே இல்லை. ஜிம் அதை எடுத்துட்டாங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் ஓகேவா. என்ன யார் பிடிக்குது நானும் இருப்பேன். எனக்கு இதை யாருக்கு பிடிக்குதோ அவங்ககிட்ட பேசணும். ஜிம் வந்துட்டு ஒரு நார்மல் ரொம்ப அழகான ஒரு மூணு வச்சு ஒரு டிபி தான் இருக்கிறாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜேக்கவும் டேவும் அந்த பார்க்குறாங்க. அந்த ஐடியா ஓப்பன் பண்ணி எப்படினாக்கா இவர் நேம் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. பாரிஜி முடிச்சது ஐடி, அதுக்கப்புறம் அவர் நம்பரு, அவர் என்ன ஒரு ஆப்பில் இருந்து யூஸ் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மொபைலே ஸ்கேன் பண்ணிட்டாங்க மொத்தமாக. அப்படி தான் அவங்கள போய் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனித்தனியாக இவருமே ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, அவர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஜிம் பார்க்கணும் பாரி எனக்கு யாரும் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜிம் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஜிம் அங்கேயே ஹாய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஜிம்மை பார்த்துட்டே ஹாய் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் 2 பேருக்கும் ஒரு சேம் டைமில் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் அவங்க சொல்லி பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜிம்முக்கு காய்க்கும் ஜேகேக்கும் நம்ம டேக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஜேகேக்கும் நம்ம டேக்கும் ஒரு சண்டை வருது. கொஞ்சம் ரசம் யாரும் ஷேர் பண்ணியிருக்கா
கேட்குறாங்க. நான் அவங்க பேராது கேட்குறாங்க. நீ எதுவும் சீரியஸாக ஷேர் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. பார் ஜேகே சொல்லிட்டாங்க. பார்ட்டி எனக்கு அவன் பிடிச்சிருக்கு ஓகேவா சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கும் பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. சரி ஓகே 2 பேரும் சேட் பண்ணுவோம். யாருக்கு அவன் பிடிக்குதோ அவன் சூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குற நான் விட்டு தர மாட்டேன் சொல்லிட்டு நானும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் போக போக தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஜிம்மி 2 பேரும் ஒரே மாதிரி பேச சொல்லி இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அதான் அவங்களோட நேச்சர் அப்படி 2 பேருக்கு ஒரே மாதிரி சிமிலராக தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட ஜிம்மும் ஒரே மாதிரி பேசுறதுனால 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. டீப்பாக லெவலில் ஃபாலோ ஆகுறாங்க. இது பக்கம் டே பார்க்குறாங்க அவங்க எனக்கு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க அவங்க எனக்கு சொல்லிட்டு பேரும் டீப்பாக ஃபாலோ ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் டே பார்க்குறாங்க. ஆனால் அவன் நம்மள்கிட்ட 2 பேரும் பேசிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் நமக்கு தெரியும் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்பாவே நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டாக நினச்சி பேசலாம் அவர் எப்படி பேசலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க லவ் பண்ணுறபடி அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்ஃபர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மந்த் வரைக்கும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. 3 மந்த் ஆஃப்டர் தான் அவங்க பண்ணுறாங்க லவ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் எங்கள் லைஃப்பில் நீ தான் லைஃப்பில் எல்லாமே சொல்லும்போது ஜிம்முமே சேம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேக்கிட்டே அதான் சொல்கிறாங்க. ஜேக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கும் டேவ் பார்க்குறாங்க. அப்போ நக்கா சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. அவள் பிடிச்சி தான் சொல்கிறாங்க. எந்த பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. எனக்கு இவரால் விட்டு தர முடியல அவரால் விட்டு தர முடியல. ஆனால் வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. ஓகே நம்ம 2 பேருமே பார்த்துக்கலாம் ஜிம்மி தான் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு 2 பேரும் விட்டு தர முடியல. ஜிம்மி ரொம்ப நாள் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. டைமுக்கு சாப்பிட திட்டுவாங்க. அந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு நான் என்ன இனிமேல் சாப்பிட சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடாம இருக்கா ஜிம்மி திட்டிருப்பாங்க. டே பார்க்குறாங்க பரவாயில்ல இருக்கா வந்து திட்டுறாங்க சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு பார்க்குறேன் சொல்லிட்டு இங்கே பார்த்தாங்க. நீ சாப்பிட்டியா ஜிம்மி கேட்குறேன். ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை ஜெக்கா இல்லை ஜெக்கி நான் சாப்பிட சொல்லுங்க போய் சாப்பிட சொல்லி ஜிம்மி ஜெக்கி திட்டுறாங்க. அது போகிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. எப்படினாக்கா இவங்க எப்படி அழகாக 3 பேருமே ஒரே மாதிரி லவ் பண்ணுறாங்க. அது நம்ம ஜெக்கிக்கும் டேக்கும் புரிஞ்சிருச்சு. சரி ஓகே 3 பேர் தான் ஃப்ளைட்டுனாக்க இருப்போம் சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ கரண்ட்லேயே நம்ம ஜெக்கியும் டேவும் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியல தங்கம் நீ யாருன்னு தெரியும் ஓகேவா நாங்கள் பார்த்துருக்கோம் பார்த்தா லவ் பண்ண ஓகேவா தப்பாக எடுத்துக்காத இதெல்லாம் நாங்கள் எதுவும் உங்கள்கிட்ட ஹைட் பண்ணல உனக்கு எங்களுக்கு பிடிக்கணும் மனசளவு நீ வந்து எங்களை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் ஓகே மற்றபடி உன்னை ஹார்ட் பண்ணணும் உனக்கு சீட் பண்ண நாங்கள் நினைக்க வச்சுட்டேன் ஒரு மாஃபியா தான் எங்கள் அப்பா அம்மா கிடையாது ஓகேவா நாங்கள் வந்துட்டு எப்படினாக்கா சின்ன வயசுலேருந்து தனியாக வளர்ந்த ஒரு பசங்க தான் ஓகேவா அப்படியே வளர்ந்து ஒன்றா ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே ஒன்றாவே வளர்ந்துட்டோம் ஓகேவா ஆனால் நாங்கள் எப்போ வந்துட்டு யாரையும் ஹார்ட் பண்ண நினச்சது ஓகேவா எங்களை யாரும் அடிக்கணும்னு நினச்சா மட்டும் தான் அட்டாக் பண்ணோம் மற்றபடி எதுவுமே இல்லை உங்கள் அப்பா மாதிரி நாங்களும் அப்படி சொல்லிட்டு நம்ம செக்கே சொல்லிட்டு காம உங்கள் அப்பா மாதிரி நாங்களும் எங்கள் ஃபேமிலி தான் என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாதானே எங்களை எல்லாரும் ஆஃபீஸில் தான் நாங்கள் மீட் பண்ணோம் ஒருத்தர் எங்கள் பேர் எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு எங்கள் யார் கூட விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் அப்படியே அங்கேயே வந்து பழக ஆரம்பித்தோம் ஒருத்தவங்க ஃப்ரெண்டானோம் அப்படி தான் உங்கள் அப்பாவுக்கு நம்ம சிவாகி எங்கள் ஃப்ரெண்டானாங்க சிவாகி எங்கள் ஆர்ஃபனேஜ் இருக்கும்போது எங்களை பார்த்துப்பாரு எங்கள் யாரும் பிடி பண்ணாக்க சுகா தான் கேட்பாரு ரொம்ப சாவிச்சிக்கு இங்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனோம் அதுக்கப்புறம் எங்கள் வந்து மாஃபியாவை மாறணும் எங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே டீம் சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் விஷயத்தை மட்டும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது நம்பிச்சு மட்டும் தான் கொஞ்சம் முன்னாடி லவ் பண்ணது இல்லை இப்படினாக்கா அந்த மாஃபி ஃபீல்டுக்கு வரக்குள்ள அவர் லவ் பண்ணிட்டாரு அந்த ரீசன் நல்லா வந்து மேரேஜ் பண்ணாரு உங்கள் அம்மா ஆனால் எங்கள் யாருக்கு லவ் இல்லை அதுக்கப்புறம் மாஃபி ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஒவ்வொருத்தவங்க மீட் பண்ண ஆரம்பிச்சோம் ஜேஹோப் வந்துட்டு நம்ம காயை லவ் பண்ணாரு அதுக்கப்புறம் சுகா வந்து ஒரு பர்சன் லவ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட் காம அது பண்ண ஒரு ஸ்கூல் டீச்சர் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் விருப்பமே இல்லை அவரு இப்படினாக்கா ஒரு ஃபேமிலியை தொலைச்சிட்டா இது ஒரு ஆக்டிவ் ஃபேமிலி இறந்துட்டாங்க சொல்லிட்டு வந்து மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா நிறைய குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்கூல் கூட டியூஷன் எடுப்பா அப்புறம் ஸ்கூல் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு அவள் வந்து ஒரு ஆர்ஃபனில் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு அப்போ ஏகே சொல்லிட்டாங்க அவள் பேர் ஒயின் ஆக்டிவாக ஒயின் கூட அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் ரெண்டு ஒருத்தர் லவ் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் யாரும் மேரேஜ் பண்ணிக்கிறதே இல்லை எனக்கு எங்களுக்கு பயம் நாங்கள் மாஃபி ஃபீல்டில் இருக்கோம் அந்த டக்குனு மேரேஜ் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து ஆபத்து மாதிரி சொல்லிட்டு பயப்படுறேன் நம்பிச்சுட்டு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பர்சனாக இருக்காரு அவரோட நம்பரும் சரி ஓட் பிகாஸ் மாஃபி அப்படின்னு கூட அவங்க ஃபேமிலி வந்து வெளில கூட்டு வர மாட்டார் எங்கேயுமே அவர் சீக்கிரமாக இன்ட்ரோ பண்ண மாட்டார் யாருக்கிட்டையும் பாசனாவே தான் போவார் பாசனாக கூட்டு போவாங்க பாசனாக கூட்டு வருவாங்க அந்த மாஃபி ஃபீல்டுக்கு அவங்க காமிச்சதே கிடையாது அவங்க ஒய்ஃபையும் அவங்க குழந்தையும் இதை அவங்க சொல்கிறாங்க அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் முடிவு பண்ணோம் ஓகேவா அந்த ரீசனால தான் நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட டக்குன்னு சொல்லலை அவங்க கண் முடி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு லைஃப் எங்களுக்கு குழந்தை எங்களுக்கு ஒரு ஃபேமிலி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது இல்லை உன்னை பார்க்குற முடிய வரைக்கும் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் நம்மளுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சேன் இந்த 6 மந்த் தான் உனக்கு கற்பனை கொண்டு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க ஜெக்கி சொல்கிறாங்க டே பார்க்குறேங்க நீ தான் உலகம்னா வாழ்ந்துருக்கா சார் டே சொல்கிறாங்க ஜிம்மிக்கு என்ன சொல்லவே தெரியல அது என்ன பண்ணிட்டு ஜேகே டே சொல்கிறாங்க 1 வீக்காக பேசுகிறது தாங்க நாங்கள் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது தெரியுமா சரி எங்களை விட நீ எப்படி இருக்கா நீ சரியாக சாப்பிடுறதுல ஏன் எப்படி இருக்கா சரி ஜேகே உன்ட்டே உன் ஜிம்மில் பேச பார்த்துக்கப்புறம் கேட்குறாங்க என்னாச்சுமா உனக்கு என்ன கோவம் இருக்குது நான் உனக்கு உள்ள எங்கள் லவ் பண்ணதுன்னு தப்பாக நினைக்கிறேன் ரெகுலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன் அதை எங்கிட்ட சொல்லிட்டு ஓகேவா நான் ஏன் உங்களை லவ் பண்ண தெரியல நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கீங்க உங்களுக்கு பார்க்காம லவ் பண்ணிட்டா தப்பு தான் சொல்கிறீங்க அப்படி கூட சொல்லி திரிக்கோ சரியாக சொல்லுங்க என்ன பேசுறீங்க நான் என்ன உங்களை அழகு பார்த்து லவ் பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க அதெல்லாம் சொல்கிறேன் உங்களை அழகு பார்த்து லவ் பண்ணேன் அப்படி கூட இல்லை ஓகேவா நான் யோசிக்கிறது எனக்கா அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்க அம்மாவுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறேன் தவிர மற்றபடி ரெகுலேட் பண்ண ஓகேவா பார்த்து ஷாக்காக இருந்துச்சு ஹானஸ்ட்டாக ஷாக்காக தான் இருந்துச்சு ஓகேவா நான் அப்போ யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க ஒரு பெரிய பசங்க தான் என்ன பண்ணுவேன் மேரேஜ் ஆன பசங்க தான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க அப்போ நான் பெருசாக எடுத்துக்கலாம் அவங்க டீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்து கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு
இருந்துச்சு. ஆனால் எனக்கு லவ் இஸ் லவ் தான் ஓகேவா. லவ்ன்றது எனக்கே மாறுது உங்க மேலே. ஏன்னா அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க ஹஸ்பண்டாக பார்க்குற ஜிம்னு சொல்கிறாங்க. 2 பேரும் டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் விட தாங்கமே சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்தில் லவ் டூ ஜிம் சார் சொல்கிறாங்க. எனக்கு 2 பேரும் பிடிக்கும். எனக்கு 2 பேருக்கு வேணும். ஆனால் எனக்கு மேரேஜ் இருந்துச்சு பயமாக இருக்குது. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஹார்ட் ஆகிற என்னால் ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா நாங்கள் ஹார்ட் ஆகலை. எனக்கு 1 வீக் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ இல்லை ஓகேவா. உன்னை பார்த்ததுக்கப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சேடாக இருக்கேன் நீ கேட்குறாங்க. ரொம்ப சொல்கிறீங்க ஏன் சொல்கிறேன் பயமாக இருக்குது. நீங்கள் அவங்கள வந்து ஹார்ட் பண்ணுறோம். உங்கள் அப்பா அம்மா ஹார்ட் பண்ணுறீங்க. எங்கள் 2 அப்பா அம்மா உங்களை ஹார்ட் பண்ணுவாங்களோ இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் ஆகாது தங்கம். ஒரு டேஸ் ஜேக்குன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியும். 1 வீக்ஸ் ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டக்குன்னு டேவை பார்க்குறாங்க. டேவை ஜிம் மிஸ் பண்ணலான்னு நிற்கல. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கே ஒரு பாவம் உட்காந்து பார்த்துருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேக்கு ஷாக்காக இருக்குது ஜிம் தனக்கு கிஸ் பண்ணுறது. நம்ம ஜிம் டேவை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. நம்ம டேவும் அதே பேஷனட்டாக ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க லவ் யூ டூ டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கே மறைச்சு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அன்றைக்கி உங்களை பார்த்தப்போ கிஸ் பண்ணேன் லவ்னு சொன்னேன். ஆனால் வீ இருக்காங்களா நான் எதுவும் அன்றைக்கி என்னக்கா உங்களை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்செட் இருந்தேன்னா அந்த அப்செட் அப்படியே ஜிம்கிட்ட வீட்டை காமிச்சிட்டேன். வீயை வர சொல்லிட்டு ஹக் கூட பண்ணாமல் கிஸ் கூட பண்ணாமல் எதுவுமே சொல்லாமல் நான் போகிறேன் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கிட்ட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ஹக் கொடுத்துட்டு வந்துருக்கலாமோ இல்லை ஒரே ஒரு டைம் கம்ஃபர்ட் பண்ணிருக்கலாமோ எதுவுமே பண்ண மாட்டேன். எப்படி விட்டுட்டு வந்துட்டேன் யார் மேலே மாதிரி நான் பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த 1 வீக்கு நான் சரியாக தூங்குறதுக்கு ரீசன் வீடா ஜிம் சொல்கிறாங்கன்னு ஆமாம் 1 இயர் வந்துட்டு அட்லீஸ்ட் உங்களை வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி நம்ம ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டானா இவர் அது கூட பண்ணவே இல்லையா அவர் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு அது கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு கிஸ்ட்டு நீ சொல்லி டே பார்க்குறாங்க. ஜேகே பார்த்து கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அட பாசிட்டிவ் பிறந்தவனே சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்னோட பாசிட்டிவ் பிறந்தவனா டே இது அவன் என்ன பேசிட்டு இருக்கா என்ன பேசிட்டு இருக்கா கேட்குறாங்க. இல்லை அப்போ ஃபஸ்ட்டு கிஸ்ட்டு நீ அவனுக்கு கொடுத்தனா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன வீ சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் டேனு கூட சரியாக சொல்கிறாங்க. ஓகே டே என்ன கேட்குறாங்க நீ ஃபஸ்ட்டு கிஸ் அவன் கொடுத்தியா சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஜேகே தான் ஃபஸ்ட்டு சேட் பண்ணியிருப்பாரு. ஜேகே தான் ஃபஸ்ட் சொல்கிறாங்க. அவன் ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும் உங்களுக்கு சேட் பண்ணா ஓகேவா 6 செகண்ட் நானே சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செகண்ட் உங்களுக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அது எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன கோவப்படுறீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ கோவப்படுறீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க கோவம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் வெளியான மாஃபியாக இருக்கலாம் ஓகே பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்கலாம் ஆனால் எனக்கு நீங்கள் ஹஸ்பண்ட் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கு ஒரு மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக எடுத்து அது சொல்கிறாங்க. பாருங்கள் வெளில தான் நீங்கள் மாஃபியா ஓகே வீட்டில் நீங்கள் எல்லாம் ஹஸ்பண்ட் தானே அவங்க ஒய்ஃப் ஓகேவா நீங்கள் சொல்கிறது நான் கேட்க முடியாது நான் சொல்லி நீங்கள் கேட்கணும் புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க கிட்ட வராங்க. கேட்போமே சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கி பார்க்குறாங்க எனக்கு கிஸ் கொடுது 1 வீக் ஆகிடுச்சு அதுவும் நீ கிஸ் பண்ணிட்டு என்னை பார்த்து டக்குனு ஃப்ரீஸ் ஆகிட்டேன் ஷாக் ஆகிட்டேன் ஓகேவா அந்த ஹக் கொடுக்குறா எப்படிக்கா ப்ராப்பராக கொடுக்கவே இல்லை சரி எனக்கு அந்த ஹக்கு கொடு சார் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ ஹக் ரொம்ப முக்கியம் மாசு கேட்குறாங்க. இப்போ உனக்கு கிஸ் கொடுத்தானே உனக்கு ஹாப்பி இருக்க கொடுக்கணுன்னு உள்ள உனக்கு சொல்கிறேன் எனக்கு உனக்கு கொடுக்கணும் தானே இருக்கு இப்போ எனக்கு வேணும் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கிஸ் நீ கொடுத்தா சரியா அன்றைக்கி வந்துட்டு நீ வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் கொடுத்துட்ட நீ கொடுத்ததுக்கப்புறம் அப்படி பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். இன்றைக்கி பாரு அவனை மட்டும் ஐஸை பார்த்துட்டு கிஸ் பண்ணல ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குற என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. எனக்கு அதே மாதிரி வேணும் ஜேக்கே கேட்குறாங்க. அது ஜம்கா எனக்கு அதே மாதிரி வேணும் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ சொன்ன கேட்க உட்கார ஜிம் டக்குனு திரும்ப ஜேக்கே கிஸ் பண்ண நினைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேக்கே டேபிள் உரைக்கிறாங்க. ஜேக்கே பார்த்து எப்படியும் கேட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு கிஸ் தான் வாங்கியிருக்கான் அப்படி கூட இப்போவும் கேட்குறான் பார்த்தியா கேட்குறக்கும் இந்த பக்கம் ஜேக்கே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வைல்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜேக்கே வந்து ஜிம் பார்க்குறாங்க கேப் பண்ணுறாங்க. நீ பண்ணி வீட்டை ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. என்ன சார் சொல்கிறாங்க பண்ணி வீடு எதுக்கு எவ்வளோ வைல்டாக கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அன்றைக்கே சொல்கிறாங்க அன்றைக்கி சாப்பிட்றது கிஸ் பண்ண இன்றைக்கி எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு பசுவாக தான் கேட்குறாங்க. ஆமாம் பசுவாக ஜேக்கே சொல்கிறாங்க. அவன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவனோட சரி அவன் பசுக்கு பிறந்தான் அவன் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறேன் அதை நான் சொல்லணும்னு ஆசை டே சொல்கிறாங்க. நீ சொல்லாத ஆசைட்டாங்க பாரு உனக்கு பசுக்கு இருக்காங்க நீ சாப்பிட்டியா இல்லை என்னம்மா அப்படி எழுதிட்டு உட்காந்துருக்க சுட்டே தான் இப்போ அவுட் ஷர்ட் அதை ஜிம் டேஸ்டாக வைப் பண்ணுறாங்க. என்ன ஜெய்க்கு என் குழந்தை எழுதிட்டு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் டேவோட செஸ்ட்டை போய் சாஞ்சிக்கிறாங்க. ஜேக்கு பசுவாக இருக்குது. இப்போ நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுவோம் ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அன்றைக்கி வந்துட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க. ஜேக்கே தான் இப்போ ஜிம் அவர் டே வந்து அவர் செஸ்ட்டில் வச்சிருக்காரு. இங்கே பாருமா என்னாச்சு இவங்க கோவம் என்கிட்ட காமிச்சிட்டு ஓகேவா திட்டு சண்டை போடும் அவன் ஹாஸ்பிட்டலில் என்கிட்ட காமி நான் தான் ஹாஸ்பிட்டல் ஜேக்கே சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக தான் இரேடா அப்படி ஜேக்கே டே சொல்லிட்டு பாட்டம்மா கோவம் தான் சண்டை போட என்கிட்ட சொல்லி சண்டை போட ஓகேவா திட்டு என்னென்னு பண்ணிக்க விட்டு சாப்பிடாம இருக்கிறது தங்கும் ஏன் இப்படி இருக்கீங்க ஜேக்கிட்டே கேட்குறாங்க. எப்போதும் பார்த்தா அழகாக இருப்பீங்க 2 மாதிரி புதுசு இருப்பீங்க கண்ணமாக ஒட்டி போயிடுச்சு என்ன ஜேக்கிட்டே கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு வீ சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கல்ட்டாச்சு தெரியுமா உங்களை அப்படி விட்டுருந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறேன் பண்ண மட்டும் என்ன மட்டும் அப்படி விட்டுருந்தா கேட்குறாங்க. அப்புறமா
ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா இனி பேச சொல்கிறாங்க அன்றைக்கி என்ன அப்படி விட்டுருந்தா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி இல்லை சொல்கிறாங்க அன்றைக்கி என்ன கூட அப்படி விட்டுருந்தா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இவர் வச்சுக்கிட்டு எப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆகிறான்னு சொல்கிறாங்க. அவன் அப்படி சரி அவனை கண்டுக்காது டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க கண்டுக்கூடாதா சொல்கிறாங்க. ஜெக்கி கிட்ட வராங்க பாரு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் ஜம்கா வேணும் உனக்கு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க பாரு நீ சாப்பிட்றா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஃபஸ்ட் நீங்கள் எப்படி எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க 1 வீக்கில் நான் சாப்பிட குடிச்சு எனக்கு வயிறு எரி சொல்கிறாங்க. கேமரா என்னோட குடலே எரியுது. ஜெக்கி சொல்கிறாங்க ஏன் இப்படி வெறும் வயிற்று குடிச்சா ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற பேர் பேசவே இல்லை. எங்கள் ஒய்ஃப் எங்கள் மறக்க நினைக்கிறேன்னு சொல்லி பயந்து போயிட்டு 1 வீக்காக எவ்வளோ டெக்ஸ்ட்டுங்க பாஸ் சொல்லி ஏதாவது டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறா. சம்டைம்ஸ் டெக்ஸ்ட்டை பார்க்குறேன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. சம்டைம் கால் பார்க்குறேன் பிக் பண்ண மாட்டேங்கிறா. சொல்லி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கால் பார்த்துட்டு வச்சுக்கேன் உடனே உங்களோட பக்கத்தில் வந்து தோணும் ஹக் பண்ணி தோணும் ஆழ்ந்து தோணும் சொல்கிறாங்க. அப்படியே வரல சொல்கிறாங்க. டைம் படிச்சு எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போவும் கூட நான் உங்களுக்கு நினச்சிட்டு தெரியுமா உங்களை கம்ஃபர்ட் பண்ணணும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் தைரியமாக தெரியுமா என்ன பண்ணுறோம் நடறாங்க. இப்போ ஜேகே தான் நீ அளவு சரியா ஜஸ்ட்டு சொல்லி ஒரு ஆர்டர் மட்டும் போட்டு ஓகேவா நாங்கள் பார்த்துக்க சொல்கிறாங்க. சொல்லி ஜஸ்ட் எங்களை ஆர்டர் போட்டு ஓகேவா இதை பண்ணு ஜேகே இது பண்ணிட்டேன்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு தாங்க உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கா நம்பி நான் எப்படி பேசுன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அதுக்கு டைம் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க எனக்கு 38 சொல்கிறாங்க. அவங்களுக்கு 38 வயசு ஆகுது. இந்த பக்கம் உனக்கு சொல்கிறாங்க 37 சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு நான் படித்து முடிச்சு எப்போ மேரேஜ் பண்ணி எப்போ குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ வயசாயிருமே ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகேவும் டே பார்க்குறாங்க. இப்படி என்ன ஜிம் பேச சொல்கிறாங்க. ஏன்னா இப்போவே மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் நம்ம காலகாலத்துலேயுமே கரெக்டாக இருக்கும். இல்லாக்க வயசானதுக்கு குழந்தை பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. 40 இயர்ஸ்க்கு மேலே குழந்தை பிறந்தா குழந்தை என்ன நினைக்கும் உங்களை பற்றி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு டே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி என்னடா தாங்க பேசுகிற அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது எனக்கு இருக்கும்ல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி டே பார்க்குறேன் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் டேஸ் போட்டோம் ஒரு 2-3 months போட்டோம் ஓகேவா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. மேரேஜ் ஜிம் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்க சொல்கிறாங்கன்னு தெரியும். நான் மேரேஜ் பண்ணிட்டு படிக்கிறேன் ஏன் மேரேஜ் பண்ணிட்டு படிக்க மாட்டேங்களா கேட்குறாங்க. அதெல்லாம் படிக்க வைப்போம் அதெல்லாம் படிக்க வைக்காம எங்கே போகிறோம் ஓகேவா நீ கேட்ட என்ன படம் ஓகேவா நீ என்ன சொன்னாலும் சரி நீ ஜஸ்ட்டு சொல்லி நாங்கள் பண்ணுறோம். ஜெக்கி சொல்கிறாங்க டேவும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. எங்கள் ஏஜ்னால சொல்கிறேன் இல்லை ஏஜ்க்காக சொல்ல ஓகேவா நீங்கள் 2 பேரும் நிறைய லைஃப்பை வாழாமல் இது வேஸ்ட் பண்ணியிருக்கேன் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தொலைச்சிருக்கீங்க. இந்த ஏஜில் நீங்கள் ரொம்ப அழகான லைஃப்பை வாழ்ந்துருக்கீங்க. அப்பாவை பார்த்தீங்களா டைமுக்கு மேரேஜ் பண்ணிட்டு என்னதான் பிஸியாக இருந்த ஒர்க்கில் கரெக்டான டைமுக்கு மேரேஜ் பண்ணியிருக்காரு. நான் இவ்வளோ பேர் பையனாக இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கும் டேவும் பார்க்குறாங்க. நாங்கள் நம்பி எனக்கு ஸ்பெஷலாக தேங்க் பண்ணுற மாதிரி சொல்ல நினச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. 2 பேரும் பையன் பார்த்து கொடுத்துருக்காருல சரி ஜேகே டேவும் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது மாதிரி நம்மளும் நேரமாக மேரேஜ் பண்ணிட்டு அக்கா நம்மளுக்கு ஒரு குழந்தைங்க அழகாக இருப்பாங்க. செகண்ட் வந்து உங்கள் லைஃப் வாழணும்ல இப்போ வரைக்கும் 4 days மாஃபியா வாழ்ந்துருக்கீங்க. அது எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லாமல் நீங்கள் கூட தனியாக யாரும் கேட்கறதுக்கு இல்லாமல் நீங்கள் தனியாக வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஜேக்கும் டேவும் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ எங்களை கேட்கறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க நீ இருக்கல நீ என்ன சொன்னாங்க கேட்போம் ஓகேவா நீ ஜஸ்ட் எங்களுக்கு சொல்லி ஜேகே இப்படி பண்ணு அப்படி இருந்து சொல்லி ஓகே நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் கேட்போம் சொல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே இங்கே பாருங்கள் எதுவும் இல்லை நீ கொஞ்சம் டேஸ் பண்ண மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா நாங்கள் 2 பேர் பத்திரம் பார்த்துக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. செகண்ட் டே பார்க்குறாங்க. நாங்கள் கூட சொல்கிறாங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. என் ஜிம்முக்கு மாஃபியா வரது எனக்கு பிரச்சனை கிடையாது ஓகேவா ஆனால் அந்த மாஃபியா திங்ஸ் என்றைக்குமே நம்ம பர்சனல் லைஃப்பை ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க என்றைக்கும் மாஃபியான்றது நம்ம உங்கள் ப்ரொஃபஷனல் அது வெளில வீட்டுக்கு வெளில மட்டும் தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே எனக்கும் மாஃபியா திங்ஸ் வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஓகேவா நம்ம ஃபியூச்சரில் பிறப்பு குழந்தைங்களுக்கு அப்பா அவ்வளோதான் அதை தாண்டி எதுவும் இல்லை ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிட்டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு ஏன்டா பேசவே இல்லை 1 week கேட்குறாங்க. பயந்துட்டு ஜம்கா சொல்கிறாங்க. என்ன பயம் சொல்கிறாங்க. அதே கொஞ்சம் பயந்துட்டேன் ஓகேவா அம்மாக்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துக்க போகிறாங்க சொல்லிட்டு பயந்து போயிட்டேன். மற்றபடி எனக்கு ஒரு செகண்ட் கூட உங்களை மறைக்கல எப்போவுமே நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா அந்த ஏஜ்லாம் ஒரு விஷயமே ஓகேவா லவ் இஸ் லவ் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிட்டேக்கு ரொம்ப ஹாப்பியாக 2 பேர் டிசைன் வந்துட்டு ஜிம் சிக்ஸ் எக்ஸ் பண்ணுறாங்க. ஆளுக்கு 6 எக்ஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே பசங்க உங்களுக்கு இருங்க கிராண்ட் மாதிரி ஃபுட்லாம் அஜ்மா ஃபுட்டு குக் பண்ணி வச்சு போயிருப்பாங்க எடுத்துகிட்டு வரேன் ஜிம் சொல்கிறாங்க. டேவும் ஜெக்கி பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. இங்கே இருங்க அந்த ஜிம்முக்கு போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து பிளேட்டில் வைக்கிறாங்க எடுத்து வைக்கிறாங்க. ஹாக்காட்டுங்க ஜிம் 2 பேர் ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது இது ஆக்சுவலாக அந்த டீம் இருக்கும்போது நம்ம ஜெகப் வந்துட்டு ஃபீல் பண்ணுவார். அவங்களுக்கு தவிர வேறு யாரும் ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. இது ஜெகப் மட்டும் எல்லாருக்கும் ஃபீல் பண்ணுவார். இப்போ நம்ம நம்ம ஜேக்கும் டேவும் பார்க்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது பார்த்துட்டு எனக்கு அவங்களாம் பேரண்ட்ஸை பார்த்ததே இல்லை. இப்போ நம்ம ஜேக்கும் டேவும் பார்க்குறாங்க. ஜிம்மில் நல்லா ஃபீட்டாக ஃபீல் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு சார் ஜிம்மில் ஃபீல் பண்ணுறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. கூட சொல்கிறாங்க எதுக்கு ஜேக்கே சொல்கிறாங்க நீ போட்டுறாமா சொல்லி ஜிம்மு கொடுக்குறாங்க. இப்போ ஜேக்கே வாங்கி ஆக்காட்டு சார் ஜேக்கே ஃபீல் பண்ணுறாங்க. ஜிட்டேவும் அதே மாதிரி அந்த பிளேட்டில் ஃபுட் எடுத்துட்டு ஆக்காட்டு சார் 3 பேரும் மாறி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. 3 பேர் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுக்க பிளேட்டில் வர வச்சுட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து ஜிம்மில் அழகாக மௌத்தெல்லாம் வெயிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் ஜெக்கெட்டு 2 பேர் ஜிம்மில் ஷோல்டர் சாஞ்சிக்கிறாங்க. கீழே உட்காந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஷோல்டர் சாஞ்சிக்கிறாங்க. எங்கம்மா நீங்கள் ஹாப்பியாக இருப்பேன் கூட சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஜிம் காட்டு உங்க கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நீங்கள் தெரிஞ்சு ஒரு பண்ணாதீங்க சொல்கிறாங்க. நிச்சயமா நான் உங்க கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நீங்கள் யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன். நம்ம 3 பேருக்கு தெரிஞ்ச போது நம்ம பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க லசன்ஸ் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க.
கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. ஏன்னா என் அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க டாக்ஸிக்கில் உன் மேலே சொல்லிட்டாங்க. டாக்ஸிக்கெலாம் சொல்ல முடியாது, ரொம்ப பாசம். எனக்கு அம்மா மேலே அவ்வளோ பாசம். அம்மா மட்டும் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு கம்ஃபர்ட் ஜோன், வெல் விஷயம் எல்லாமே அவங்க தான். சரி, எனக்கு அவங்க கூட அதை ஷேர் பண்ணி பழகிட்டு நான் கூட ஹைட் பண்ண ஒரே ஒரு விஷயம் எனக்கு அவங்க லவ் பண்ணுற மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்படி அம்மா ஆமாம். அப்பா வந்து ரொம்ப ஸ்வீட் திரும்ப வெளில ஒரு மாஃபியான்னு அம்மா சொல்லுவாங்க. கோல்டான பிஸ்னஸ் மேன் சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே அப்பா எனக்கு எப்பவுமே ஸ்வீட் பர்சன் தான். கொஞ்சம் லைட்டாக சில விஷயம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மற்ற ரொம்ப ரொம்ப லவ்லி பர்சன். ஜென்டில் மேன் சொல்கிறாங்க. இப்போ தேவன் ஜெக்கின்னு பார்க்குறாங்க, நாங்களும் ஜென்டில் மேன் தான். ஜெக்கே சொல்கிறாங்க நான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு வீட்டுக்கு போகிறீங்களா சொல்கிறாங்க. வீட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அம்மா அப்பா மேரேஜ் போயிருக்காங்க, வந்தாலும் வருவாங்க சொல்கிறாங்க. வர வரைக்கும் இங்கே இருக்குது வா கேட்குறாங்க. இங்கே அவங்க சொல்கிறாங்க தூங்கி ரொம்ப நாள் ஆகுது சொல்கிறாங்க. இது எனக்கு சரியாக தூங்கி நல்லா ரொம்ப நாள் ஆச்சு, 1 வீக் ஆச்சு. தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன யோசிக்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்சு பண்ணிட்டு ஃபோன் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறியா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாங்க தூங்குங்க சொல்கிறாங்க. அப்பா அம்மா வர வரைக்கும் நம்ம தூங்குங்க சரியா, அப்பா அம்மா அதுக்கப்புறம் மேலே நீங்கள் போய்க்கலாம். வாங்க ஜிம் தான் செக் தான் டெபிள் தூங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க வாங்க ஃபஸ்ட்டு கொடுக்க கூப்பிட்றாங்க. 2 பேரும் வந்துட்டு பெட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் படுக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு 2 பேரும் டேப் பண்ணி தராங்க. 2 பேரும் அழகாக ஜிம்மில் ஒரு ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் வந்து சைடு ஒரு பாசம், அந்த சைடு ஒரு பாசம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம வந்து லவ் பண்ணுற சொல்லிட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அப்படின்னாக்கா அவங்க 2 பேரும் நம்மகிட்ட பேசினாங்க. நம்மளுமே அதில் ஓகே சொல்லிட்டு அழகாக பேசணும், அப்ரோச் பண்ணணும், எல்லாமே நமக்கு அழகாக போணுச்சு. சடனாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி யோசிக்க ரொம்ப தப்பு. ஓகேவா, அப்பா மட்டும் பேசி புரிய வைக்கலாம். கண்டிப்பாக அப்போ புரிஞ்சுப்பாங்க. புரியாமல் அவங்க புரிஞ்சிக்காமல் போயிட மாட்டாங்க. புரியும் உங்களுக்கு. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக சொல்லலாம். இப்போ 2 பேரும் ஹார்ட் பண்ண மனசு சொல்ல பார்க்க 2 பேர் கூட குழந்தைங்க மாதிரி இருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. அவர் நினச்சிக்கிறாங்க பார்க்க 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா. நான் ஒரு ஏஜில் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. சடனாக பார்க்குறப்போ அப்படி ஃபீல் ஆனிச்சு தான். ஒரு செகண்ட் வந்து அப்பா மாதிரி இருக்காரு சொல்லிட்டு தோணுச்சு தான். ஒரு அங்கிள் ஏஜில் சொல்லிட்டு இப்போ அப்படி தோணல. ஓகேவா, எங்கள் ஹஸ்பண்ட் சாட்சி ஜிம் தான் இப்போ ஜேக்கோட 4 ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் திரும்பி டேவோட 4 ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபீல் ஆகுது ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. லைட்டாக எப்போ ஒரு ஹாஃப் தூக்கத்தை தான் இருக்காங்க. இப்போ ஜிம் எதுவுமே சொல்லாமல் பக்கத்தை பார்த்து நடுவில் படுத்துக்கிறாங்க. 2 பேரும் அவங்க ஹேண்டை அப்படியே ஜிம் மேலே போட்டுக்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் தூங்குறாங்க. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் நைட் இவ்வளோ 7 o'clock இருக்கும். இப்போ தான் அவருக்கு கார் சவுண்டு கேட்குது. ஜிம் டக்குனு நினைச்சிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கார் சொல்கிறாங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா வராங்க நினைக்கிறேன். இங்கே போகிறீங்களா சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு ஒரு கிஸ் கூட சொல்கிறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. அங்கே நம்பிட்டு அவங்க சின்ன வந்துருக்காங்க. ஓகே, அவங்க பார்த்துருவாங்கள வாட போகலாம் சொல்கிறாங்க. இதை ஒரு கிஸ் வாங்கி தான் வருவாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜங்க அங்கே வா ஜிம் தான் ஜெக்கி லிப்பர் பெக் பண்ணுறாங்க. போதுமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இன்னொன்று ஜெக்கி கேட்குறாங்க. இன்னொன்று சொல்லிட்டு ஜிம் அங்கே கொடுக்குறாங்க. டக்குன்னு ஜெக்கிட்டே பார்க்குறாங்க. அப்போ நான் ஒருத்தங்க இருக்கானு தெரியலையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டீ எதை சொல்கிறாங்க. இப்போ டே எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு ஜஸ்ட் பெக் தானே கொடுத்தாங்க. இவன் டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஜெக்கி பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் ஜெக்கி டே அந்த ஜிம் தான் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. சப்ளை பண்ணுறாங்க. ஓகே சொல்லுவாங்க. திரும்ப போய்ட்டு வர சொல்கிறாங்க. வாடா சாணி பிடிச்சிருக்காங்க. டீப்பாக ஜெக்கி பார்க்க இருட்டா இன்னொன்று வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அட வாடா சொல்கிறாங்க. ஜெக்கி தான் ஜெக்கி கூட்டிட்டு போயிடறாங்க. ஜிம் லைட்டாக சரிக்கிறாங்க. 2 பேரும் உண்டா சொல்லி தான் போயிடுறாங்க. இது பக்கம் ஜிம் அமைதியாக பார்த்து கதை எதுவுமே தெரியாத மாதிரி. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துடுறாரு. வந்து பார்க்குறாங்க. செல்லம் எப்படி இந்த டே இன்னைக்கு எப்படி போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு மாசுறாங்க. சாப்பிட்டியா சொல்கிறாங்க. சாப்பிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக பேசுகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் ஜிம்மில் அழகாக மார்னிங் காலேஜுக்கு விளையாட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஹாஃப் தூரம் வந்து அது காலேஜுக்கு வந்துருப்பாரு காரில். இப்போ வந்து ஜிம்முக்கு வந்து கார் ட்ராப் பண்ண வரல. இன்றைக்கி வந்து டிரைவர் கூட இருப்பாங்க. சடனாக கார் வந்து பிளாக் ஆகுது. ஜிம் பார்க்குறீங்க. என்ன ஜிம் பயப்படுறாங்க. இப்போ டிரைவர் பார்க்குறீங்க யாராக இருக்கும் சொல்லிட்டு இப்போ ஜிம் காரில் உட்காந்துருக்காங்க. 2 பர்சன் கார் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட் ஒரு கார் நின்றுருக்கும். அந்த காரை விட்டு இறங்கி வராங்க. வந்துட்டு டிரைவர் கூப்பிட்றாங்க. டிரைவர் இறங்குறாங்க. சரி யார் என்னன்னு கேட்குறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பர்சன் மாஸ்க் ரூம் பண்ணுறாங்க. டக்குன்னு ஜிம்மில் இறங்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிரைவர் பார்க்குறாங்க. ஜம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்துருக்கோம் போங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் கூட்டிகிட்டு போகிறோம் ஜிம்மில் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. டிரைவர் பார்க்குறீங்கப்பா சொல்லிட்டு நீங்கள் அப்பா மட்டும் செலவு எனக்கு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை ஜிம் தம்பி சொல்கிறாங்க. இல்லை வேணும் செலவு நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மின் 3 பேர் வராங்க. 2 பேர் தேட்டர் தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்காக கூட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணல ப்ளீஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே, எனக்கு 4th ஹவர் வந்து இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குது, அப்போ கூட்டிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ சொல்லுவாங்க கேட்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம்னும் 3 பேர் 3 பார்த்துக்கோங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எனக்கு பாப்பா 2 ரூபா சொல்கிறாங்க. சரி ஜேகே போய் பாப்பா நடத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு காஃபி எடுத்தா சொல்கிறாங்க. பாடம் தராங்க. இப்போ ஜிம் 2 பேருக்கும் ஃபீட்லாம் பண்ணிவிடுவாங்க. அதையும் அவர் ஃபீட் பண்ணிவிட்டு அவர் சாப்பிட்ருக்காங்க. மூவி ரொம்ப ஃபன் மூவி தான் பார்த்துருக்காங்க. 3 பேருமே ஃபன்னாக மூவி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் இந்த மாப்பிள்ளை திங்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா, அவங்களுக்கு எதுவும் ஹார்ட் ஆகுதா, அவங்க எதுவும் எனிமி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. எந்த பக்கம் தருமானம் எனிமி தான். ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி காசு எந்த பக்கம் தருமானம் எனிமி தான். ஓகேவா, ஆனால் மாப்பிள்ளை ஃபீல்டு விட்டு விளையாடுறது ரொம்ப கஷ்டம் சொல்லியா சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுற ஐடியா இருக்குது சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகேவா, என்றைக்கும் மாப்பிள்ளை ஃபுல்லாக நீ ஹார்ட் ஆக மாட்டேன். ஓகேவா சொல்கிறாங்க. நம்மளால சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்மள ஓகே சொல்கிறாங்க. எனக்கு என்ன நான் ஹார்ட் ஆகிறது தாண்டி என் ஹஸ்பண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகேவா, ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு அவங்க நான் அவங்களுக்காக தான் வந்துட்டுருக்கு. அது சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மான்றவங்க என்னோட பிஃபோர் மேரேஜ் லைஃப் வரைக்கும் இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு மொத்த லைஃப்பும் அவங்க கூட இருக்குது. சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பார்க்குறாங்க. எனக்கு புரியாதவங்க சொல்கிறாங்க. நீ இவ்வளோ பேசுவியா கேட்குறாங்க. பேசுவேன் ஜிம் சொல்கிறாங்க.
டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன் தான் மூவி பார்த்து முடிச்சுட்டு ஜேகேவும் ஜிம்மில் கூட்டு வந்து விடுறாங்க காலேஜில் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே பாய் ஹபீஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாய் ஹபீஸ் ஜிம் சொல்கிறாங்க. ரெண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பாய் எடுத்தாங்க போயிட்டாங்க. இப்போ டெய்லியுமே ஜிம் ஜேகே டெய்லி ஜிம் வந்து பிக் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதும் அப்படி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம்மே கொஞ்சம் பிஸியாக இருக்கிற கொஞ்சம் ஒர்க்கில் எதுவும் பிஸியாக வச்சுருக்காரு. அதனால ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ 2 months ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சொல்லு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பாரு ஜிம்மோட பாடி பார்ட்டிக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா கேட்குறாங்க. அது பா சொல்கிறாங்க. நானும் அதை பற்றி பேசணும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. பேசாமல் கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருவோமா இல்லைனாக்கா அந்த மாதிரி ஆர்கனைஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டாக்கா அவங்களே பொறுப்பெல்லாம் எடுத்துப்பாங்க. ஃபுல்லாக நம்ம கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து சும்மா கடமை பண்ணுவாங்க சொல்கிறாங்க. எனக்கு அவங்க கடமை பண்ணுவாங்க ஓகேவா அவங்களுக்கு எனக்கு தெரியாது ஜிம்முக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது சொல்லி எனக்கு தெரியும் நான் தான் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு எனக்கு தான் கஷ்டம் கிடையாது ஓகே எனக்கு ஜிம்மோட பாடி 18th பர்த்டே ஓகே நான் ரொம்ப கிராண்டாக செலக்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன அழகாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஜிம்மி இப்போ ஜிம்முக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஜிம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மு பக்கம் ஜிம் டிஸ்டர்ப் பண்ணல பாடி பார்த்து ரொம்ப அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ நினைச்சு பார்க்குறாங்க. ஏண்டா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்க போகிறா ஜின் அங்கிள்கிட்ட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என் தேவையும் ஜெயிக்க கேட்க போகிற சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் சொல்லிட்டு நிறைய யோசிச்சு பேச சொல்கிறாங்க. ஜிமின் ஆல்மோஸ்ட் இப்போ ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என் அப்பா அம்மா கிட்ட நான் ஜேகே இன்ட்ரோ பண்ணிட்டு அவங்களே வந்து மேட்ச் வைக்க வர சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் நீ உண்மையாக சொல்கிறேன் ஆமாட்டா ஓகேப்பா அவங்க கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இப்போக்கா ஒரு ஃபேமிலி ப்ராப்பராக வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எங்கள் அப்பா அம்மா மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு வேணும். அதுக்கு எப்போ தான் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பிஸியாக ஒரு பேட்சில் வந்து தனியாக இருக்கக்கூடாது. நான் இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. நீ அந்த லவ் பண்ணுறேன் ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கு அவங்க போய் லைஃப் ஜிம்மி சொல்கிறாங்க. ஏன்டா ஒரு காலத்தில் சொல்கிறாங்க அங்கே பாரு பயந்தாலும் சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த பையனை அப்படி போயிட்டு சொல்லிட்டு காமிக்கிற பையனை போயிட்டு இப்போதைக்கு அந்த ஜேகே என் டீம் தான் அவங்க பேர் என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க பேர் லைஃப்பில் நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மா அக்கள் கேட்டால் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் ஜிம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இப்போ தான் எக்ஸாம் முடிக்கிறாங்க. அன்றைக்கி தான் ஜிம்மில் பாடி வீட்டில் மார்னிங் ரொம்ப அழகாக பாடி அரேஞ்ச் ஆகிட்டு இது பக்கம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சொல்லி நம்ம யாரும் சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வரப்போறேன் சொல்கிறாங்க. இந்த காம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வரப்போறேன் ரொம்ப டேஸாக அவங்க என்ட்ரு பண்ணி நினச்சவங்க எல்லாரையும் ஒன்றும் ஜிம்மையும் அவர் என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சி கூட்டிட்டு வரட்டா கேட்குறாங்க. கண்டிப்பாக கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மி சிவா ஜெயஹோப் அதுக்கப்புறம் காய் ஜம்குட்டி எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஓகே வரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெயஹோப் பார்க்குறேன் கிஃப்ட் வாங்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா கிஃப்ட் வாங்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஒயன் சிவா பார்க்குறேன் சார் ஓகே போய்ட்டு அவருக்கு ஒயன் புக் பண்ணுறாங்க. ஒயன் சொல்கிறாங்க. சிவா பார்க்குறாங்க ஒயன் பார்க்குறேன் என்ன சிவா சொல்கிறாங்க. வா எனக்கு ஒரு பார்ட்டிக்கு வர சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. இல்லை இது மாஃபியா பார்ட்டி கிடையாது இது ஒரு ஃபேமிலி பார்ட்டி சொல்கிறாங்க. ஃபேமிலி பார்ட்டி அது யார் கேட்குறாங்க. நம்பிட்டு கரை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு பையனுக்கு சொல்லிட்டாங்க. ஓ நீ சொல்லியிருக்கலாம் நம்பிட்டு ஃபேமிலி இருக்காங்க சொல்லிட்டு ஆமாம் ஃபேமிலி இருக்காங்க ஒய்ஃபு பையனாக இருக்காங்க. அவங்க பையனுக்கு பர்த்டே போகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ பையனும் சரி சொல்லிட்டாங்க. இப்போ தாண்டி ஓகே சொல்லுவோம் மேரேஜுக்கு நம்ம எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது எப்போ குழந்தை பார்த்துக்கிறது சிவா கேட்குறாங்க. இப்போ பையன் பார்க்குறா கொஞ்சம் டைம் போட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்னாச்சுமா அவனுக்கு நீயே இப்படி யோசிக்கல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு நம்ம ஒயனோட ஃபேமிலி ஒரு ஆக்சிடென்ட் தானே இருப்பாங்க ஓகேவா அதேமாதிரி ப்ராப்ளம் தான். அவங்க வந்து ரொம்ப ரிச்சஸ்ட் பாஸாக தான் இருப்பாங்க. அவங்க எனிமீஸ் அதிகமாக இருந்தனால அவங்க அட்டாக் பண்ணி அடிச்சிருப்பாங்க அவங்க ப்ராப்பர்ட்டிக்காக. இப்போ ஒயன் சொல்கிறா சிவா பார்க்குறேன். இப்போ நான் இருக்கேன் ஓகே உனக்கு பேக் போனால் அவனுக்கு நான் இருக்கேன்டாங்க உனக்கு எதுவும் ஆக சரியா நம்மளோட மேரேஜ் பண்ணிக்கோ எனக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் அழகாக லீட் பண்ண ஆசையாக இருக்குது சிவா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா ஓகே சிவா கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க. சரி ஓகே சரி இப்போ சிவா அவங்களுமே கிஃப்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜெயஹோப்பன் காய் வாங்குறாங்க. காய் பார்க்குறாங்க. ஹோப்பி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க நம்மளுக்கு இப்போ மேரேஜ் ஆகுது நம்ம இப்போ குழந்தைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜெய பார்க்குறாங்க. அட பாவி நமக்கு மேரேஜ் ஆகுது கூட ஓகே தான் நீ சொல்கிற பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜ் நெக்ஸ்ட் பேபி தானே சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஜெய பார்க்குறேன் நெக்ஸ்ட் பேபி தானே கொஞ்சம் டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது எனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க குழந்தை அழகாக வளர்க்கணும் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி காய் சொல்கிறாங்க. ஜெயவுக்கு அது பிடிச்சிருக்க ரொம்ப அழகாக ரசிச்சு சொல்கிறா சொல்லிட்டு அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாஃபியா ஃபீல்டுக்கும் நம்ம குழந்தைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஆமாம் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ரெஸ்ட் இருக்கணும் சரியா நீ வீட்டில் தான் இருக்கணும் உனக்கு ஒர்க் பண்ணுறதா நீ ஆஃபீஸ் மட்டும் போ சரியா அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கும் மாஃபியா ஃபீல்டுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜெயவு பார்க்கணும் ப்ரௌடாக இருக்குது சார் ஓகே சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்கிறாங்க. இது பக்கம் டேவும் ஜெவுக்கும் கிஃப்ட் வாங்கினாங்க. இதெல்லாம் இருக்குமா ஜிம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க டே பார்க்குறாங்களா இதெல்லாம் வாங்கியிருக்க வர சொல்கிறாங்க. அது இதோட பெட்டராக இருக்குது ஜேகே பார்க்குறேன் இன்னும் நான் பெட்டராக வாங்க சொல்லிட்டு அவர் போய் வாங்கிட்டு இருக்காரு. ஃபைனல் எல்லாரும் கிஃப்ட் வாங்கிடுறாங்க. சொல்லிட்டு போகலாமா சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம ரெண்டு இன்வைட் பண்ணியிருக்காரு வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஏன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock வந்துட்டு இருக்காங்க. அது பக்கம் ஜிம் பார்த்தாச்சு அழகாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சேரலாம் சொல்கிறாங்க. மாஸ்டர் இது ஓகே எடுத்தாங்க இது போட்டுக்கோ சொல்கிறாங்க. அது மாஸ்டர் இது ஓகே அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மு சரி மாஸ்டர் போட்டுக்கிறாங்க. ஜிம் பார்த்தா ஒரு ஏஞ்சல் மேடே இருக்காங்க. ஜிம் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்து வாங்கி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அந்த ஜுவல்ஸாக இருக்கட்டும் பார்த்து வாங்கியிருப்பாரு. அந்த இப்போ பிரேஸ்லெட்டு நெக் செயின் அந்த அவர்
அந்த இயர்ஸிங் போட்டு ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க டெய்லி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஐயோ கண்ணு வைக்கிறான்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க அங்கிள் நான்லாம் கண்ணு வச்சோன்னு ஆகா சரியா சொல்கிறேன் என்னதுக்கு ஆமா நான் கண்ணு வச்சோன்னு ஆகுது என் ஃப்ரெண்டுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே வாடா சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க ஸ்டேஜில். இப்படினாக்கா ஒரு பார்ட்டி அந்த கேக் கட் பண்ண போக நிற்க வைக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து இப்போ தான் ரீச் ஆகிறாங்க. கார் விட்டு ஒவ்வொருத்தவங்க இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜிம் இது அப்பா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போய் இன்வைட் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடாங்க விருப்பம் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் அப்படியே அவர் ஐஸ் வந்து ஜேக்கே வந்து தெரியுது. இந்த பக்கம் நம்ம இவங்க பார்க்குறாங்க எங்கே ஒரு ஆஃபீஸை தெரியா கேட்குறாங்க. இப்போ ஜிம்மே ஆமாம் சார் இன்னும் பார்க்குறாங்க எனக்கும் ஆசை இருக்கும் ஆஃபீஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க டேடி நீ சொன்னீங்க எப்படி இருப்பாங்க சொல்கிறாங்க எப்படி இருப்பாங்க சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ஹார்ட்டாக கோல்டாக ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க சரி நாங்கள் பார்க்குறோம் வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு ஷூவாக இறங்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க போன அப்படி தான் இறங்குது சொல்கிறாங்க. டே அவர் சாவஜுக்கு இங்கே சொல்கிறாங்க என்னது காம ஒரு சாவஜுக்கு இங்கே சொல்கிறாங்க. அப்படியாடா சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியே ஷூவாக கூடவே ஒயின் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் காய் இறங்குறாங்க. காய்க்கு கொண்டு ஜெவப்பு லாஸ்ட்டெல்லாம் டே அந்த ஜம்ப் இறங்குறாங்க. இப்போ நம்ம என்னமோ யோசிச்சுலாம் பார்க்குறாங்க. சின்ன இதான் சொல்கிறாங்க ஆமாம் இதான் நம்ம ஜேகேன்ட்டு டே சொல்கிறாங்க. ரெண்டு பார்த்து செம்ம அழகாக இருக்காங்க பார்க்க ஹார்ட்டாக கூட பேரில் அப்படி ஏதோ ஏஜ் கேப்லாம் சொல்லி பார்த்தா அப்படி தெரியலடா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கணும் டே அப்படி தெரியுது அவங்க எப்படின்னாக்கா நம்ம ஏஜ் கப்பேர் பண்ணால் ஏஜாக தெரியும். மற்றபடி அவங்க ஏஜ் வந்துட்டு நார்மலாக இருக்காங்க ரொம்ப எங்கே இருக்காங்க ஓகேவா நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்தா மட்டும்தான் நம்ம சின்ன பையனாவும் அவங்க பெரிய பசங்களும் தெரிவாங்க. மற்றபடி அவங்க அழகாக இருக்காங்க ஓகேவா எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு ஜிம் ஜேகேவை பார்க்குறாங்க. செகண்ட் டேவும் ஜிம்மு பார்க்குறாங்க. ரொம்ப கண்ணாலே அழகாக பார்க்குறாங்க. ஜிம் தான் வெல்கம் சொல்லிட்டு கண்ணாலே கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க வாங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க எல்லாம் வராங்க வாங்க சொல்லிட்டு கூட கூட நிற்க வைக்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க ஜின்னை என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிம் எங்கள் வாஸ் கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட வராங்க நேட் சொல்கிறாங்க பார்த்துட்டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க சரி ஹலோ சொல்லி அங்கிளுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு டேக் ஒரு மாறிடுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கம்மா சொல்கிறாங்க சொல்லிப்பா அங்கிளுக்கு ஹலோ சொல்லி சரியா சொல்கிறாங்க. ஜெவ பார்க்குறது அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா ஏன் அப்படி சொல்லி நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க ஏன் நம்பிட்டு கொஞ்சம் மனசாச்சிருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து யாராச்சும் எங்கே தான் இருக்கும் அதனால் மேரேஜ் கூட பண்ணல அதுக்குள்ளே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஆமாம்மா எல்லாம் எங்களை வந்து ஹேங் கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஹேங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எல்லாம் ஹேங்கா சொல்கிறாங்க. ஆமாம்மா நம்ம ஹேங்கனை கூப்பிட வந்து தப்பு இல்லை சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க நம்பிட்டு உங்களுக்கு இவ்வளோ அழகான பையனா சொல்லிக்கிட்டே வந்து சிக்ஸ் கேள்றாரு நம்ம சின்ன ஒரு மாதிரி இருந்தாங்க பாப்பா டச்லாம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறீங்க அவன் பார்க்குற வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க டச் பண்ணக்கூடாது காய்னு சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகேம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன கொஞ்சம் டேஸாக மாறிட்டேன் ரெண்டு பேரும் பார்த்துருக்காரு ஜிம்னு. ஜிம் பார்க்குறாங்க ஹலோ ஜிம் ஒருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. நம்பிட்டு பார்க்குறீங்க நான் என்ட்ரு ஓகே இப்போ மின்னவங்க ஓகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சர்வீஸ் கிங் ஓகே மின்னவங்க சொல்கிறாங்க. ஜிம் தான் ஹலோ மின்னவங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க ஜஸ்ட் ஹேங் கூப்பிட்டு ஓகே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் இவங்க ஜங் ஹோஸுக்கு ஓகே சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க ஜெஹோப்புக்கும் ஹலோ சொல்கிறாங்க. அவன் பேர் வந்து கெமிக்காய் ஓகே சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க ஹலோ சொல்கிறாங்க. இவங்க பேர் வந்துட்டு ஒய்ன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹலோ அக்கா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக ஹலோடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே டேவை என்ட்ரு பண்ணுறாங்க. இவங்க வந்து ஜேகே வந்து டே ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படியாமா ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்கேன் எங்கா சொல்கிறாங்க. அப்படியா ஓகே தேங்க்யூ வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க வந்து வைக்கிறாங்க சொல்லி ஃபஸ்ட் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஜிம்மிச்செல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஒரு விஷயம் வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே சொல்லிட்டு ஒரு விஷ் மேக் பண்ணுறாங்க. கடவுள் எங்கே பாருங்கள் அம்மா வந்துட்டு ஜேகேவும் டேவியும் மேரேஜ் பண்ணி ஓகே சொல்ல ஓகேவா அவங்க எவ்வளோ ப்ராப்ளம் தான் சரி ஜிம் நான் ஜேகேவும் டேவி விட்டு கொடுத்துருக்கூடாது ஓகே விட்டு அவங்க எல்லாம் விட்டுட்டு அவங்க எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது விட்டுட்டு வாழ முடியாது அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் அப்படி ஜிம் தான் விஷ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு விஷ் பண்ணிட்டு அந்த கேண்டில்ஸ் வந்துட்டு ஊதுறாங்க. இப்போ ஃபோனில் கேக் கட் பண்ணுறாங்க. அவர் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறது அவங்க அம்மாவுக்கு ஜிம்முக்கு தான் ஃபிட் பண்ணுறாங்க. நான் ஜம்முக்கு டேவும் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க என்னடா அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபீல் பண்ணுவோம் சரியா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா காய் பண்ணுறது தெரியும். இப்போ நம்ம காய் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு செகண்ட் நம்பிக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஓகே எடுத்தாங்க ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ அப்பா அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லலாம் சொல்லு உன்னோட விஷயம் என்ன கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க சொல்லி பாஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க கொஞ்சம் டைம் ஆகட்டும் நான் கேட்குறேன் சொல்கிறாங்க. சரி பாஸ் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஜின்னு வெல்கம் இப்போ கவனிக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேட்குற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நம்பிச்சுட்டு ஜின்னே பார்த்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் பேச அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அம்மா நீங்கள் வந்து பெஸ்ட்டு பேரண்ட்ஸ் இந்த வேர்ல்டு எனக்கு எல்லாரோட அப்பா நீங்கள் பெஸ்ட்டாக எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனாலும் எனக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா என் அப்பா அம்மாவை மட்டும் எனக்கு நீங்கள் இல்லை ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்விஷராக எல்லாமே நீங்கள் இருந்துருக்கீங்க உங்களை ஹர்ட் பண்ண கூட மனசை விட்டு இருக்குமா தயவுசெய்து ஹர்ட் ஆகிடாதீங்க யார் சிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனில் எல்லாருமே போக ஆரம்பிச்சாங்க. அந்த பார்ட்டி ரொம்ப அழகாக போயிருந்திருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நிறைய பேர் வந்துருக்க மாட்டாங்க அளவான பேர் மட்டும் வச்சு ரொம்ப அழகாக கிராண்டாக பார்ட்டி நடந்திருக்கும் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம் நம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ வைன் பார்க்குறா அப்போ நம்மளும் கிளம்பலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறேன் இதை போகலாம் வெயிட் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ நம்பியும் பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசலாம் வராங்க ஃப்ரெண்ட்ஸாக கிளம்புவாங்க பேசலாம் சொல்லிட்டு அவங்க வராரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க என்ன கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க ஏன்னா கிளம்பிட்டாங்க சொல்கிறாங்க சாப்பிட்டாங்கம்மா சொல்கிறாங்க சரி ஓகே சொல்லுவோம் என்ன வேணும் கேட்குறாங்க.
நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க அப்படி ஜின்னு கேட்குறாங்க. அது உங்ககிட்ட அப்பா கிட்ட கேட்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிமிதா இப்போ ஜின்னு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. இங்கே கேட்க சொல்கிறாங்க இல்லை சொல்லி வாங்க சொல்லி ஜிமிதா கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்பிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ டேவும் ஜாம் கூட்டிருக்காங்க. நவசா ஜிமிதா சொல்கிறாங்க. ஜிம்லா அப்பா பார்க்க ஜிம்லா அப்பா திரும்பாங்க. நம்பிச்சு திரும்பாங்க. என்ன தங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி என்ன சொல்லி நம்பிச்சு கேட்குறாங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் நம்ம சுகா எல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. கேளு போல அப்பாவை முடியாதா அது கேளு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க டேவை பார்க்குறாங்க. அப்படியே சொல்லிட்டு இப்போ ரொம்ப நம்பி பார்க்குறாங்க. சொல்ல போயிடான்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அது பார்த்து சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேர்ட்டையும் எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறீங்க. ஒரே ஒரு ப்ரீஷியஸ் தான் இல்லையா எனக்கு தான் நாங்கள் பண்ணுவோம்ல சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ என் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை அதை கேட்க போகிறேன் சொல்லிட்டு ஆமாம் எனக்கு லைஃப்பில் ஒரு பிகாஸ் திங்க நான் கேட்க போகிறேன் நீங்கள் கொடுப்பீங்க நம்புறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு நான் அனுப்பிச்சு பார்க்குறேன். என்னப்போ பெரிய விஷயம் பெரிய வருஷம் பேசுகிறேன் ஜஸ்ட் கேட்கலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா நினச்சி கிளம்பி வாங்கி தரேன் ஓகேவா சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க எதுக்காக தயங்குற அம்மாட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்ல எனக்கு ஜஸ்ட்டு அம்மா மட்டும் தான் ஃப்ரெண்டு இல்லையா கேட்குறாங்க. ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சாரிம்மா 2 பேரை சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஜின்னுக்கு நம்பிச்சுக்கணுமா இருக்கு என்ன பேச ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு 2 பாசம் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு 2 பேர் ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்மி என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு 2 பாசம் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. நான் அவங்க லாஸ்ட் பண்ண பார்க்குறேம்மா சொல்கிறாங்க. ஜிம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ராங்க் இது பண்ணுறா சொல்கிறாங்க. ப்ராங்க்லாம் பண்ணல உண்மையாகவே எனக்கு ஒரு பாசம் 2 பாசம் பிடிச்சிருக்குமா அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கு 2 பேரும் நாங்கள் 3 பேர் ரொம்ப லவ் பண்ணுறோம் ஒருத்தர் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறோம் நாங்கள் அவங்க நான் வந்துட்டு அவங்க 2 பேர் கூட தான் ஹாப்பியாக இருப்பேன் அவங்க 2 பேர் கூட தான் ஹாப்பியாக இருப்பாங்க நான் ரொம்ப சிஸ்டர் லவ் பண்ணிருக்கேம்மா சரியா எனக்கு உங்களோட அப்பாவோட பிளஸிங்ஸ் வேணும் பர்மிஷன் வேணும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஜிம்மி கேட்குறாங்க இப்போ நான் ஜிம்மி வந்து ஷாக் ஆயிடுறாங்க ஜிவன் சுகா ஜெயப்போ ஷாக் ஆயிடுறாங்க காய் மட்டும் அமைச்சிருக்காங்க இப்போ ஏன் பார்க்குறேன் ஜிம்மி இந்த பாருங்க பேசிட்டு இருக்க நீ இப்போ தான் படிச்சிட்டு இருக்க ஓகேவா எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நீ ஃபஸ்ட் இயர் தான் முடிச்சிருக்க ஓகே இப்போ தான் நீ ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதிருக்க இன்னும் 2 வருஷம் படிக்க வேண்டியது இருக்குது அது மட்டும் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு இல்லை இன்னும் வரல ஓகேவா நீ மெச்சூரிட்டி இல்லை இப்போதைக்கு நீ குழந்தை மாதிரி ஓகேவா அதுங்களா அப்பா மட்டும் இப்படி கேட்கலாமா அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க அக்கா எனக்கு தெரியும் நான் அப்படி கேட்கக்கூடாது சொல்கிறேன் அப்பா மட்டும் தான் கேட்கணும் வேறு யாரும் கேட்க முடியும் எனக்காக நான் தானே பேசி ஆகணும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் பிடிச்சி லவ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு என் அப்பா அம்மா பர்மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன் அவங்களோட பர்மிஷன் அவங்களோட பிளஸிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் கேட்குறேன் அப்பா அம்மா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க நம்புறேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டே மேரேஜ் பண்ணிப்பாங்க நம்புறேன் ஜிம்மி சொல்கிறாங்க இப்போ ஜின்னு பார்க்குறாங்க சின்னி இங்கே பாரு சும்மா ப்ராங்க் பண்ண அப்படியே அம்மா கோபப்படுத்தாமல் பேச சரியா என்ன விஷயம் எதுக்காக பேசிட்டுக்கா சொல்கிறாங்கம்மா நான் உண்மையாக லவ் பண்ணுறேம்மா 2 பர்சன்ட் பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க இப்போ ஜின்னு பார்க்குறாங்க பாரு பாடின்னு கூட பார்க்க மாட்டோம் உங்களை வச்சுனா பாரு ஜின்னு சொல்கிறாங்க நம்பிட்டு பார்க்குறாங்க சின்ன என்ன இதெல்லாம் கேட்குறாங்க சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க அப்போ நான் ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பாசம் சார் 2 பாசம் மன்னிச்சுக்கோங்க ஒரு பாசனே வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் ஜிம் பார்க்குறாங்க எனக்கு 2 பாசம் பிடிச்சிருக்கு பாக்கியோ 2 பேர் ரொம்ப லவ் பண்ணுறப்பா எனக்கு அவங்க 2 பேர் இல்லாமல் லைஃப் நினச்சி கூட பார்க்கல ஓகேவா சொல்கிறாங்க நம்பிட்டு பார்க்குறேன் நீ யாரும் நம்ம ஏமாறுறேன்னு நினைக்கிறேன் ஓகேவா உன்னை சின்ன பையன் சொல்லி யார் ட்ரை பண்ணுறாங்க யார் லவ் பண்ணுறா கேட்குறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க சொல்லு யார் லவ் பண்ணுறது காலேஜ்லையா கேட்குறாங்க அதே சொல்கிறாங்க ஜிம் தான் ஜங்கா டே சொல்கிறாங்க இப்போ ஜிம் நம்பி திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனால் ஜங்கு டேக்கு கூட வராங்க இப்போ சுகாக்கே புரியாமல் பார்த்துருக்காங்க சுகா ஒய் என்ன நம்ம ஜவு மூணு பேர் புரியாமல் பார்த்துருக்காங்க இப்போ 2 பேர் கிட்ட வராங்க ஜிம் பார்க்குறப்பா இவங்க தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஜின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆடுது விட்டா ஒரு மயக்கம் மாதிரி போல சின்னின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்ன பேசுகிறேன் நீ சொல்கிறாங்க அதுமா சொல்கிறாங்க என்னடா பேசிட்டு இருக்கா என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேங்கம்மா இவங்க தான் லவ் பண்ணுறாங்க இவங்க பேர் ரொம்ப சின்சர் லவ் பண்ணுறப்பா இவங்க பேர் அப்படி தான் லவ் பண்ணுறாங்க எனக்கு இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள் மட்டும் கேட்பேன் அடிக்கடி அம்மா முடியும் அப்பா எனக்கு கொஞ்சம் பிடிச்சி சொல்லுங்க இல்லை நான் கேட்பேன் அப்பா வந்து மாஃபியா அப்படின்றது அப்பா மாஃபியா அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கல அப்பா வந்து எப்போ பிஸியாக இருக்காரு அது உங்களுக்கு பிடிக்கல ஆனால் அப்படி அப்பா எப்படி இவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அதான் லவ் சொல்கிறேன் எந்த எதிர்பார்ப்பு நம்ம வரும் அந்த லவ்க்காக எல்லாத்தையும் மாற்றிக்கலாம்னு தோணும் சொன்னீங்களா அதே மாதிரி தான்மா எனக்கு இவங்களை நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது உங்களுக்கு எது ஏஜ் எப்படி இருக்காங்க சொல்லி எதுவும் தெரியாது உங்களை பற்றி ஆனால் அவங்க லவ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அவங்க மீட் பண்ண ஓகேவா அப்போ எனக்கு அது பெருசாக தெரியலமா ஓகேவா நீங்கள் எப்படி அப்பா மேலே வந்து கம்மிட்டு லவ் வச்சுருக்கீங்களோ உங்கள் லவ் இருந்ததுக்கு வெளியில் இருக்கும் சேம் அப்படி தான் ஓகேவா நானும் இவங்களோட பேர் அப்படியே லவ் பண்ணுறேன் எனக்கு அவங்களோட பேர் அவ்வளோ பிடிக்கும் அவங்களோட பேர் ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் எனக்கு உங்கள் லவ் தான் அவங்க 2 பேர் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க ஜின்னுக்கு ஒரு பார்த்துருக்காங்க எதுவுமே பண்ணல டக்குன்னு வந்து ஒரு ஆரம்பிக்கிறாங்க ஜிம்மில் கணக்கில் அங்கே பாரு நீ கனவு உலகத்தில் இருக்க சரியா அந்த கற்பனை உலகத்துக்கு சொல்ல வரையா சொல்கிறாங்கம்மா சொல்லுங்க நீ கற்பனை உலகத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருக்க சரியா அந்த கற்பனை உலகத்துக்கு சொல்ல வரையா கேட்குறாங்க ஜிம்முக்கு மாறிக்கு என்ன பேசுன்னு சொல்கிறாங்க பாரு ஜிம் பையன் கூட பார்க்க மாட்டேன் சரி அப்படி கொண்டு போட்டுருவான் ஜிம் சொல்கிறாங்க ஜின்னு சொல்கிறாங்க ஜிம் பார்த்துமா சொல்கிறாங்க பாரு ஒரே ஒரு பையன் சொல்லிட்டு பார்த்து சேரம் கொடுத்து வளர்த்தா என்ன பேசிட்டு இருக்கா உன் அப்பா இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பண்ணிப்பியா ஜின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க அங்கிள் மாதிரி இருக்காங்க உனக்கு நீ எத்தனை அங்கிள் கூப்பிட்டுருக்கோம் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி போய் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அன்றைக்கி உனக்கு அங்கிளாக தெரிஞ்சாங்க இன்றைக்கி லவ் பண்ணுறதுக்காக உனக்கு அதெல்லாம் தெரியும் அது பெரிய விஷயமா தெரியலையாவோ அதால் தான் ஹேங்ஸ் கூப்பிட்டியா சின்ன கேட்குறாங்க
சொல்கிறாங்க பாரு தொலைச்சிடும் ஓகேவா என்ன பேசிட்டுருக்கா கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாருங்க கோவப்படாத என்ன சொல்கிறாங்க ஜிம்மி நீங்கள் பாரு சரியா கோவப்படாத உள்ள போக சொல்கிறாங்க மாதம் உள்ளே போ நான் பேசுகிறேன் கடை எப்படி பேசுகிறேன் போக சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறோமா நான் சொல்கிறாங்க பாரு உள்ளே போன்னு சொன்னால் போ சரியா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க நம்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ஜி பார்க்குறேன் ஜிம் உள்ள சொல்கிறாங்க சொல்கிறாங்க உள்ள சொல்லிட்டு நம்ஜி நம்ஜி ஹேண்டை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டுறாங்க ஒரு லாக் பண்ணிடுறாங்க இப்போ ஜங்குட்டையும் பார்க்குறாங்க அங்கே பாருங்க ஏன் சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க பாருங்க அவன் சின்ன பையன் ஓகேவா அவன் ஜஸ்ட் அவன்கிட்ட பேசுவான் விளையாட பேசுவான் ஓகேவா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவன் ஜஸ்ட் வந்துட்டு விளையாட பேசுவான் ஓகேவா உங்களுக்கு புரிய வேணாம் அவன் எவ்வளோ சின்ன பையன் சொல்லி அது கேட்குறாங்க இப்போ ஷுவா பார்க்குறாங்க ஜங்காட்டே இதை என்ன கேட்குறாங்க சொல்லி நடக்குதுன்னு கேட்குறாங்க இப்போ நம்பி உள்ள வராங்க நம்பி வெளில வராங்கன்னு பார்க்குறாங்க ஜங்குட்டே சொல்கிறாங்க 2 பேர் பார்க்குறாங்க ஹேங் சொல்கிறாங்க என்ன வச்சுக்கோ மனசாக சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க பாரு அவன் என் பையன் எனக்கு சின்ன பையன் நீங்கள் எவ்வளோ பையன் நீங்கள் எந்த ஒரு பொசிஷனில் இருக்கீங்க எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சா பண்ணுறீங்களா சொல்லிட்டு இத்தனை வருஷம் மேரேஜ் பற்றி யோசிக்காதவங்க உங்கள் லைஃபு போனதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்க இப்போ ஜங்குட்டே பார்க்குறீங்க ஏங்க நீங்கள் தான் சொல்லுவீங்க உங்கள் ஏஜ் இருக்குது நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பெருசாக ஏஜ் ஆகல நீங்கள் தான் சொல்லுவீங்க இது வரைக்கும் அன்றைக்கி உங்கள் பையன்றப்போ நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி பேசுங்களா சொல்லிட்டு ஜங்குட்டே கேட்குறாங்க நம்பி பார்க்குறாங்க இங்கே பாருட்டே அவன் சின்ன பையன் ஓகே என்னோட பையன் ரொம்ப குழந்தை சரியா அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் வந்து தெரியாமல் உங்கள்கிட்ட பேசுகிறோம் பண்ணியிருப்பான் ஓகேவா பெருசாக இருக்காதிங்க டீனேஜில் அப்படி தான் இருப்பான் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க ஜங்கு கிட்ட நம்ம நம்பிடுறாங்க சொல்கிறாங்க இதே பார்க்குறாங்க நாங்கள் லவ் பண்ணுறோம் சொல்கிறாங்க அங்கே பார்த்து நாங்கள் லவ் பண்ணுறோம் ஹேங் சொல்கிறாங்க இப்போ ஜின்னு பார்க்குறாங்க இதுக்கு பேர் லவ் இல்லை சொல்கிறாங்க வேறு என்ன கேட்குறாங்க பாரு அவன் சின்ன பையன் ஓகேவா அவனுக்கு தெரியும் அவனுக்கு இது நல்லதுக்கு தெரியாது ஓகேவா நான் சொல்லிட்டு தான் தெரியும் அவனும் அப்படி தான் சொல்லுவான் சரியா பார்க்க தான் பிடிக்குன்னு சொல்லுவான் அவன் ரொம்ப பாசமாக இருப்பான் அப்படி இருப்பான் ஓகேவா ஆனால் அவனுக்கு ரியாலிட்டியானு புரியல அவன் கூட நீங்கள் நல்ல 2 பேரும் மேரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி இருக்கும் சொல்லிட்டு ஊரே என் பையன் பசிக்கும் சார் நம்பி ஜின்னு சொல்கிறாங்க இப்போ நம்பி பார்க்குறாங்க ஜின்னு சொல்கிறாங்க பாரு நம்பினா அவன்கிட்ட போய் அனுப்பி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி நான் அப்படி பேசுகிட்டு உள்ள போயிடாரு இப்போ சுகாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்பி பார்க்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஹார்ட் பண்ண விரும்பல ஓகே செகண்ட் பையன் லைஃப்னு வரும்போது நான் யோசிச்சு ஆகணும் ஓகேவா நீங்கள் போங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம கேம் ஜங்கு பார்க்குறேங்க இங்கே பாருங்க சொல்கிறாங்கன்னா என் பையன்கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி நான் என் பையன்கிட்ட பேசுகிறேன் ஓகேவா அவன் மனசில் அவங்க மாற்றிடுவோம் சரியா நீங்கள் போங்க சொல்கிறாங்க இப்போ செக்கிட்ட பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்கம்மா சரியா நீங்கள் மனசில் ஆசை வளர்த்துட்டு கஷ்டப்படாதீங்க ஓகேவா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் ஹாப்பியாக நம்புறேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க இப்போ செக்கிட்ட பார்க்குறாங்க ஹேங் சொல்கிறாங்க இப்போ நம்பி வந்து ஷுவாட்ட கண்ணை காமிக்கிறாங்க இப்போ ஷுகா அவங்க கேஸ் ஹேண்ட் ஃபோர்ஸ் பண்ணி ஹேண்ட் போட்டு கூட்டிட்டு போயிறாங்க ஷுகாக்கு ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஷுகா சொல்கிறாங்க நீ அமைதியாக வாங்கடா பேசலாம் சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ஜிம் பயங்கரமாக ரொம்ப உட்காந்துட்டு இப்போ ஜின்னு பார்க்குறாங்க அவருக்கு அவ்வளோ கோவம் ஜின்னு எல்லா திங்ஸ் கூட உடைக்கிறாங்க நம்பி பார்க்குற ஜின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்த்தா எல்லா திங்ஸும் உடைக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கா என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் சொல்லிட்டு ரொம்ப கோவம் அவருக்கு எப்படி இருப்பான் மாறினா எப்படி நான் கேரஸை விட்டேன் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அப்படியே பொறுப்பையில விட்டுருந்தேன் நான் பார்த்து தான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு எப்படி நினச்சி தப்பு எப்படி நினச்சிட்டு எனக்கு ரொம்ப அழகு வருது இந்த பக்கம் நம்ம ஜிமின் ரொம்ப உட்காந்து பயங்கரமாக எங்கள் அம்மா இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகு வருது இப்போ நம்ம 2 days சாப்பிட்டு நான் ஜிம்முக்கு ரொம்ப மட்டும் வெளில வரவில்லை ஜிம்முக்கு வந்து ஃபுட்டு கூட சென்ட் பண்ணவே இல்லை எனக்கு அவ்வளோ இருக்கும் அவரும் சாப்பிடல நம்பியும் சாப்பிடல 2 days சாப்பிட்டு தான் நம்ம ஜின்னு போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டாங்க பார்த்து ஜிம் அப்படியே அமைதியாக படுத்துக்காரு அழுதுட்டு அந்த பாடி ட்ரெஸ் கொடுத்து மாற்றவே இல்லை அப்படியே 2 days குளிக்காமல் அப்படின்னு பாரு இப்போ ஜின்னு பார்க்குறேன் இந்த ரீஸ் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க இந்த சொல்கிறாங்க ஜிம் எடுக்கிறாங்க இப்போ ஜின்னு போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் தள்ளிடுறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க குளி சொல்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ ஜிம்மு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க ட்ரெஸ் ரூம் போய்ட்டு குளிக்கிறாங்க குளிச்சு வராங்க இப்போ நம்ம ஜின்னு தான் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு விடுறாங்க ஜிம் பார்க்குறாங்க அவங்கள்ட்ட பேசுன்னு சொல்லிட்டாங்க ஜின்னு எதுவும் பேசவே இல்லை ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு வெளில வாசிட்டாங்க வெளில வாசிட்டாங்க பார்த்தா ஜிம்முக்கு லக்கேஜ்லாம் ரெடியாக இருக்குது லக்கேஜ் விசா ரெடியாக இருக்குது இப்போ ஜிம் பார்க்குறேம்மா நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறாங்க போகலாம் ஜின்னு சொல்கிறாங்க போகலாம் வாசிட்டு கூட்டிட்டு வராங்க இப்போ ஜிம் பார்க்குறேம்மா எங்கே போகிறோம் ஜிம் கேட்குறாங்க ஏன்னா இந்த 2 days ஜிம்க்கு ஃபோன் இல்லை ஓகே ஜிம் அன்றைக்கி ஃபோன் எடுத்துட்டாரு ஏன்னா ஃபோன் வெளில தான் இருக்கும் அவர் பாடி பார்ட்டி நடந்துட்டு ஃபோன் ஹாலில் இருந்திருக்கும் நம்ம ஜிம்மில் அடிச்சு லாக் பண்ணிட்டு இப்போக்கா அவர் ஜஸ்ட்டு சும்மா லாக் பண்ணிப்பாங்க அந்த ரூமில் ஃபோன் அவுட் இருந்ததுனால நம்ம ஜேகே டைம் ஃபோன் ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்பில் தான் நம்ம ஜிம்முக்கு ஃபோன் வந்து உடச்சி போட்டுப்பாரு ஜிம்மில் ஃபோனை அது டெக்ஸ்ட்லாம் பார்த்து கோவம் இருக்கும் ஃபோன் உடச்சி போட்டுப்பாரு எனக்கு அது ஃபோட்டோலாம் இருக்கும் ஜம்ப் போட்டு ஜிம்மில் ஃபோட்டோ 3 ஃபோட்டோ வந்துருக்கும் அதெல்லாம் பார்த்து அவர் வேறு ஒரு மாதிரி ஏற்பாடு ஃபோனே உடச்சி போட்டார் இப்போ ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க ஜிம்மில் நம்ம ஜின்னு 3 பேர் காரை போயிட்டு இருக்காங்க ஜிம்முக்கு அழுகுது நான் எங்கேம்மா போகிறேன்னு சொல்கிறாங்க எதுவும் பேசக்கூடாது சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்பி தான் கார் ட்ரைவ் பண்ணுறாங்க ஃபைனலி அவங்க ஏர்போர்ட் ரீச் ஆகுறாங்க போகலாமா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு நம்ம ஜிம்மு கூட்டி போயிட்டுருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு பாசன் பார்க்குறாங்க அங்கிள் அப்படி கூப்பிடுறாங்க இப்போ 2 பேரும் திரும்ப நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஜேகே விட்டுருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க ஜம்காட்டே ஜிம் பார்க்குறாங்க எனக்கு 2 பேர் 2 days பார்க்குறாங்க 2 days ஆஃப்டர் பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்க ஜிம் எல்லாம் சொல்கிறாங்க ஜம்காட்டே ஜிம் கூப்பிட்றாங்க இப்போ அவங்க 2 பேர் வந்து ஜிம்முக்கு ஹக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நம்ம ஜிம் நம்ம விட மாட்டுறாங்க இப்போ நம்ம ஜிம் ஜேகே பார்க்குறாங்க பாருங்க எங்கே கூட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க அது எங்கே ஷாப்ட்டு எங்கள் பையனை இதெல்லாம் கூட்டிருப்போம் ஓகே உனக்கு நான் கேட்குறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க அவங்க பையனை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகலாம் சரியா சொல்கிறாங்க உங்கள் பையனை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகலாம் ஆனால் எங்கள் ஒய்ஃப் கூட்டிட்டு போக முடியாது சரியா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் பையனை எங்கெல்லாம் கூட்டிட்டு போங்க ஆனால் எங்கள் ஒய்ஃப் கூட்டிட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க ஒய்ஃப் ஆச்சு ஜெக்கி ஜின்னு பார்க்குறாங்க
ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க ஜிம்முக்கு போய் அங்கே பரவாயில்ல பசங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் டேவும் அப்படியே ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்குறாங்க. இதுப்பா சின்னக்கு ஷாக் ஆகிடுச்சின்னு திரும்பி ஜேகே ஜிம்மை பார்க்குறாங்க. மாடு பார்க்குறாங்க, இது என்னது கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்க என்னது சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா ரியலாகவே 3 பேருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிருக்கு. அப்படின்னாக்கா நம்ம ஜிம்முக்கு ஜேகேக்கும் அக்கம் டேக்கு ஜிம்முக்கு நடந்திருப்போம். இப்போ நம்ம சின்ன ஜிம் நம்பி பார்க்குறாங்க. இது என்ன கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் இப்போ என்கிட்ட எங்கள் ஜிம்மில் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஓகே இல்லைனாக்கா நாங்கள் சட்டப்படி ஹேண்டில் பண்ணுவோம் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம சட்டப்படி நாங்கள் ஜிம்மில் எங்கிட்ட கூட்டிகிட்டு வருவோம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன நம்பி பார்க்குறாங்க, என்ன பேசுங்க ஜேகேட்டே சொல்கிறாங்க. ஏங்க பாருங்கள், நீங்கள் எங்கள் ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாதப்போ நாங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், என்னோட ஒரு ரோல் மாடல் தான் நீங்கள் ஓகேவா. ஆனால் அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. ஓகே நாங்கள் எங்கள் ஜிம்மில் லவ் பண்ணுறோம், ஜிம்மில் லவ் பண்ணுறோம், நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஆல்ரெடி ஓகேவா. ஜிம்மில் உங்கள்கிட்ட அழகாக சொல்லணும், உங்கள்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிக்கணும், உங்கள் பிளஸிங்ஸாக மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டோம் ஓகேவா. நான் தான் சொன்னேன் இல்லை மேபி ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும் ரீசனுக்காக மட்டும்தான் நாங்கள் ஜஸ்ட் கெஸ் பண்ணணும். ஓகே அந்த ரீசன் வந்து நாங்கள் ஜஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா. அவங்க பையனுக்கு பர்த்டே, அது 18th பர்த்டே, அந்த அன்றைக்கி மாறி நடந்து பார்த்து அந்த பர்த்டே அன்றைக்கி மாறி தான் ஜிம்முக்கு ஜேகேக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஜிம்முக்கு ஜேகே 3 பேருமே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சின்ன பக்கத்துக்கு ஆமாம் 18 இயர்ஸில் மேரேஜ் பண்ணி தான் கரெக்டாக மேரேஜ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த ரீசனால எங்கள் ரூல்ஸ்லாம் தெரியும் ஓகேவா. லா எங்களுக்கு தெரியும். அந்த ரீசனால நாங்கள் வந்துட்டு ஜிம்மில் 18th பர்த்டே அன்றைக்கி மார்னிங் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி ஈவினிங் ஜிம்மில் நினச்சி பார்க்குறேன், ஜிம் அன்றைக்கி மார்னிங் கூட போயிருப்பாரு பார்க்குறாங்க. அன்றைக்கி ஈவினிங் அவங்க பர்த்டே பார்த்து நினச்சி ஓகேவா. ஆல்ரெடி எங்களுக்கு அவன் ஒய்ஃப் ஆகிட்டான். அவங்களுக்கு ஒய்ஃப் ஆகி 2 days ஆகுது சட்டப்பூர்வமாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. சின்ன எதுக்கு நாங்கள் பாரு சொல்கிறாங்க, நாங்கள் லாயர் கால் பண்ணுறோம் கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க, அங்கே பாரு நீ ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிப்பா சொல்கிறாங்க. ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ஜிம் ஹாப்பியாக தான் மேட்ச் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம் ஹாப்பியாக மேட்ச் பண்ணிருக்கோம், அவங்க சைன் பண்ணி மேரேஜ் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகே டேவும் சொல்கிறாங்க. ஜில்ல எதுக்கும் இல்லை இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ சொல்ல சரியா இதில் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய விஷயமா கிடையாது ஓகே. மேரேஜ் கேன்சல் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் இல்லை, டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி கொடுத்துடலாம். நீ சொல்ல அப்பா அம்மா வேணுமா இல்லை உனக்கு அவங்க 2 பேர் வேணுமா சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் எல்லாருமே வேணுமா சொல்கிறாங்க. அங்கே பாரு யாராவது ஒருத்தவங்க சூஸ் பண்ண ஓகேவா, அப்பா அம்மாவா இல்லை அவங்க 2 பேருமா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க சொல்ல அப்பா அம்மா வேணுமா அவங்க வேணுமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் தான் ஜிம் சின்ன ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் வேணும் ஜிம் சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க, அங்கே பாரு ஜிம்மிங் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு லீகல் ஒய்ஃப் சரியா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் காலையில் அப்பா அம்மா வாழ முடியாது சரியா, எனக்கு தெரியும் சரி எல்லாருமே அப்படி மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் அவங்க லைஃப் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு இல்லை அப்பா அம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. லைஃப் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் எனக்கு வேணும், அவங்க லவ் கம்ஃபர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவங்க தான் வேலை கூட்டிட்டு வந்தாங்க சரியா. அவங்க எனக்கு எப்போவும் அந்த கம்ஃபர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். அவங்க எல்லாமே லைஃப் வாழ முடியாது, அவங்க ஹாப்பியாக இல்லாமல் நான் அவங்கள கூட ஒரு ஹாப்பியாக லைஃப் வாழ முடியாது ஓகேவா புரிஞ்சுக்கோங்க. சாரி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க ஜிம்மி பார்க்குறாங்க. ஏய் ஏன்னா என் பையன் ஒரு மேட்ச் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ எங்கள் கூட அனுப்பி வச்சுட்டா ப்ராப்ளம் கிடையாது ஓகே. இல்லைக்கா நாங்கள் கேஸ் போடுவோம் சொல்கிறாங்க. எனக்கு நாங்கள் கேஸ் போடுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க ஜங்குக்கு இதை மேரேஜ் கேட்குறாங்க. மேரேஜ் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. பாரு என் பையனுக்கு உங்கள்கிட்ட என்னோட டிவோர்ஸ் வாங்க ஆரம்பிச்சு சரியா சொல்கிறாங்க. எப்படி வாங்குவீங்க ஜெம் கேட்குறாங்க. இப்போ ஜெனி பார்க்குறாங்க ஏன் எங்களை வாங்க முடியாதா கேட்குறாங்க. நாங்கள் எப்படி தராங்க தந்தா தானே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க நாங்கள் வாங்கினா நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் சொல்கிறாங்க. எனக்கு நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டோம், உங்கள் பையன் கூட வாழ்ந்தாகும் ஜெக்கி டேவும் சொல்கிறாங்க. நீ எப்படி எங்கள் கூட லவ் பண்ணுவா, எங்கள் கூட நல்லா சேர்ந்து ஊர் சுற்றுவேன், கடைசியாக அம்மா தான் பிடிக்கும் அப்பா தான் பிடிக்கும் சொல்லிட்டு எங்களை எச்செக் பண்ண போவியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க இங்கே பாரு இதெல்லாம் பேச ஓகே என் பையன் பேசுகிற வச்சுக்கா ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க சார் ஓகே லாயர் கால் பண்ணுறாங்க. இது பக்கம் ஜின்னு நான் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ லாயர் கால் பண்ணுறாங்க. லாயர் ஃபோன் பண்ணுறாங்க, ஸ்பீக்கரில் போகிறாங்க. ஹலோ லாயர் சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜெக்கி சார் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு அந்த பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களே லவ் பண்ணாங்க, எல்லாமே எங்களுக்கு ப்ரூஃப்லாம் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் ஃபோனை தான் உடச்சிருக்காரு, மற்றபடி ஜெக்கி டேக்கிட்டாக ஃபோன் இருக்குது, அவங்கள்டே ஒரு டெக்ஸ்ட் பண்ண மெசேஜ் இருக்குது, ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. அந்த பையன் ரொம்ப லவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஓகே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேணாம்னு சொல்கிறாங்க. அதனால பையனும் மனசை மாற்றிக்கிறான். என்ன பண்ணலாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம லாயர் பார்க்குறாங்க. ஒரு நாள் பையனுக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னாக்க கம்பல்சரி ரீசன் வேணும் சொல்கிறாங்க. எனக்கு சரியான ரீசன் வேணும், நீங்கள் எதாவது அடிச்சு காயப்படுத்துது எது கொடுமைப்படுத்துது சொல்கிறாங்க. அச்சோக்கெல்லாம் எதுவுமே இல்லை சரியா, நாங்கள் ரொம்ப அழகாக பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மேரேஜ் ஆகிட்டு வேணால் வாழவே சொல்கிறாங்க. வாழவே இல்லையா நாங்கள் வாழவே லைஃப் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் 2 days ஆகுது, அதுக்குள்ள உங்கள் பேரண்ட்ஸ் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஓகே, எனக்கு கம்பல்சரி 6 months சேர்ந்து ஒன்றா வாழணும், எனக்கு ஆல்ரெடி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தவங்க பிடிக்கலன்னாக்கா ஒரு டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு 6 months வரைக்கும் கொஞ்சம் பேசி பார்ப்பாங்க, சரி வரலாக்கா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாதவங்க கம்பல்சரி 6 months ஒன்றா அவங்க வந்து வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும். அதில் அவங்க 3 பேருக்கு மனசு ஒத்து போகல அப்படின்னா மட்டும் தான் அவங்க பெரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கோரிக்கை போகிற கூட உங்கள் பக்கம் தான் ஒரு ஜட்ஜ் வந்து தீர்ப்பா சொல்லுவாங்க, உங்களுக்காக பேசுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா ஜஸ்டிஸ் எங்கள் பக்கம் இருக்குது, ஜஸ்ட் காம ஜஸ்டிஸ் எங்கள் பக்கம் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம நஞ்சுன்னு பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. பாருங்க நாங்கள் உங்கள்கிட்ட ரெஸ்பெக்ட் அந்த இப்போ நீங்கள் தான் எங்களை ஹார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு பண்ண வைக்கிறீங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறீங்க சார், நாங்கள் இது பண்ணல, நாங்கள் ஸ்மூத்தாக போகணும்னு நினைக்கிறோம்.
நாங்கள் ஸ்மூத்தாக கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறோம். ஓகேவா, நீங்கள் தான் எந்த அளவுக்கு வந்து ஹார்ஷாக பண்ண வைக்கிறீங்க சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. என்ன இந்த காம நாங்கள் ஸ்மூத்தாக கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறோம், நீங்கள் தான் 1000 வரைக்கும் கால் பண்ண வைக்கிறீங்க. சரியா, இப்போ நீங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நாங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவோம் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறோன்னு பார்த்துருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி பேசுறீங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க, பாரு நேற்று வரைக்கும் என் கூட தான் சொல்லிட்டு இருந்தேன், என் கூட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது எல்லாமே அப்படி செஞ்சு இன்னைக்கு உனக்கு அப்பா அம்மா கணக்கு தெரியுதா சொல்கிறாங்க. அப்போ எங்களை சீட் பண்ணியா, எங்களோட டைம் பாஸ்க்கு வச்சுக்கிட்டியா கேட்குறாங்க. ஜிம்மி பாரு ரொம்ப இருக்குது, ஜங்கா தப்பாக பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறீங்க, என் பையனை பற்றி தப்பாக பேசுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, ஏன் நேற்று வரைக்கும் அவங்க சுற்றுறேன் நல்லா இருந்துச்சு, உனக்கு 1 year லவ் பண்ணியிருக்கேன் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நேற்று இன்னைக்கு சடனாக வந்துட்டு அப்பா தான் பிடிக்கும் அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஜங்கு கேட்குறாங்க, இவருக்கு எனக்கும் எங்களுக்கும் உனக்கும் மேரேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மி இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, பாரு இப்போ என்ன பண்ணும் ஜங்கு. ஜிம்மி கேட்குறாங்க, நீங்கள் இவங்க எங்கேருந்து கூட்டிட்டு போக முடியாது. சரியா சொல்கிறாங்க, எனக்கு இங்கேருந்து எங்கே கூட்டிட்டு போக முடியாது, நீங்கள் கம்பல்சரி என் கூட இருக்கிறது தாங்கணும், 6 months அவங்க கூட வேணா வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, ஒத்துக்க மாட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜித் பார்க்குறாங்க. இப்போ நம்ஜித் அவங்களுக்கு தெரியும் லாயர் கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்களும் சேம் தான் சொல்கிறாங்க, கம்பல்சரி 6 months வேணா வாழ்ந்தாகணும், வாழ்ந்து 3 பேருக்கு ஒத்து போகலாதாக்கா அப்படி டிவோர்ஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிடுறாங்க. ரம்ஜின் பார்க்குறாங்க. ஜின் சொல்கிறாங்க, சொல்லு நம்ஜின் சொல்கிறாங்க, ஒரு ஆப்ஷன் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, ஒரு ஆப்ஷன் இல்லை, அவங்க கூட சொல்கிறாங்க, அவங்க கூட அனுப்ப சொல்கிறேன் பையன் யார் கேட்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அவ்வளோ கஷ்டம் அவங்க பேரா ஓகேவா சொல்கிறாங்க, நாங்களே உங்கள் வீட்டுக்கு வரோம் சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறேன் நாங்களே உங்கள் வீட்டுக்கு வரோம் சொல்கிறாங்க. ஜின் பார்க்குறாங்க, சரி ஓகே நம்ம வீட்டுக்கு நம்ம கன்சல்ட் பண்ணிடலாம், எப்படி அவங்க வந்து ஒன்றும் சரி பண்ணிடலாம் ஜின் நினைக்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்க நம்பிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சில ரூல்ஸ் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜங்க் பார்க்க ஜின்னு நம்பி பார்க்குறாங்க. பாரு பையனை சொல்கிறாங்க, நாங்கள் ஃபோர்ஸாக பண்ண மாட்டோம் ஓகேவா, நாங்கள் ஒன்றா தான் இருக்க போகிறோம் ஓகே, எங்கள் லைஃப் நாங்கள் வாழ்ந்தாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க, ஒன்றா நாங்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்தாகணும் ஓகேவா, அப்படி எங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுனாக்கா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா. சரி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்பிச்சிட்டு வேறு வழியில் ஓகே சொல்கிறாங்க. ஃபைனில் இப்போ எல்லாம் அப்படி வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜிம் வந்துருக்காங்க. ஜிம்னு நம்ம நம்பி வீட்டு காரில் வராங்க. ஜங்கு டேவும் ஒரு காரில் வந்துருக்காங்க. அவங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஃபைனில் அந்த வீட்டுக்கிட்ட வராங்க. மேட்டில் பார்க்குறாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜின்னு எதுவுமே சொல்ல மாதிரி ஜிம் கூட்டிட்டு போய் ரூமில் உட்கார அங்கே பாரு அவங்க வீட்டில் இருக்கான் சரியா, ஆனால் அவங்ககிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. மாசம் நீ அவங்கள்ட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது, உனக்கு அப்பா அம்மா வேணும் அப்படின்னாக்கா நீ அவங்கள்ட்ட பேசக்கூடாது ஓகேவா, ஜஸ்ட் ஒரு 6 months கோர்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற ரீசனுக்காக மட்டுமே சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு கோர்ட் வரைக்கும் போகக்கூடாது ரீசன் நான் நினைக்கிறேன் ஓகேவா, நம்ம டிவோர்ஸ் வந்து மியூச்சுவல் அங்கேயே வாங்குவோம், நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது சைன் பண்ணி வாங்கணும், அதுக்காக இதில் பண்ணுறேன், ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்துக்கிற ப்ரூஃப் வேணும் ஓகேவா, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு ஓகேமா சொல்லிட்டாங்க, நீ அவங்கள்ட்ட பேசக்கூட பழகக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு நம்பிட்டே வராங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க ரூம் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றா தங்குவோம் ஜிம்மி கூட சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே சின்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஒரு வீட்டாக ஸ்டே பண்ண முடியாது ரூம்லாம் ஸ்டே பண்ண முடியாது அப்படி சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு டேவும் சரி ஓகே சொல்லிட்டு வேறு ரூம் வந்து கேட்குறாங்க. இவங்க ரூம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, இப்போ இவங்க மட்டுமே இருந்தாங்கனாக்கா ஃபோன் பண்ணால் சொல்லிட்டே இருக்க முடியாது சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு பர்சன் ஃபோன் பண்ணுறாங்க. அது பர்சன் பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஜின்னு ஹேங் சொல்கிறாங்க. ஒயனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாடா கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஒயன் கிட்ட ஜின்னு ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ ஒய்யன் சுகா நம்ம ஜேவப்பு காய் 4 பேருமே வந்துடுறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறது எதுக்காக சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கேன் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவங்க யாராவது கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிட்டு காமா சொல்கிறாங்க. உங்களை யாரையும் நாங்கள் யூஸ் பண்ண நினைக்காதீங்க சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அப்படின்னு நினைக்கல யோகா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க, இல்லை என் பையனுக்கும் ஜங்கு டேக்கும் சுத்தமாக செட் ஆகுது, ஒரு பையன் 2 பையன் கூட வாழ்றதுலாம் செட் ஆகாது, அது 4 பேர் தெரிஞ்சாக்க எப்படி பேசுவாங்க தெரியுமா, என் பையன் தப்பாக பேசுவான். செகண்ட் பையன் ரொம்ப சின்ன பையன் சரியா, அவன் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கான், அவன் ஜஸ்ட் 2 பேரும் பார்த்து இவங்க 2 பேர் பேசுறது மனசை மாற்றிருக்காங்க, தான் லவ் பண்ண சொல்லியிருக்கான், இல்லைக்கா பண்ணிட்டு மாட்டேன் வாழ்ந்து அவன் தெரியாமல் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. இந்த காமா தெரியாமல் பண்ணியிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 6 months மட்டும் உங்க இருங்க ஓகேவா, அவங்க அப்படி வந்து ஜிம்முக்கு டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஜிம்மில் ஃபாரின் அனுப்பிடுவான் சொல்கிறாங்க. ஃபாரின் அனுப்பிடுவாங்க, போய்ட்டு மேலே படிக்க வைப்பேன், அவங்க போய்ட்டு கொஞ்சம் டேஸ் தள்ளி இருந்தாக்கா அவங்க 2 பேரும் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராசஸ் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராசஸ் நாங்கள் மேட்ச் பண்ணி வைப்போம், அவங்க ஈக்குவலாக அவங்க ஏஜ்க்கு ஈக்குவலாக சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறதுனால சுகருக்கு மனசு தோணுது, எனக்கு லவ் இஸ் லவ், அதை யாரும் மாற்ற முடியாது, ஜிம்மோட மனசுக்கு நம்ம ஜங்குக்கு தேவை தான், இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அவங்க மனசுக்கு லவ் சேஞ்ச் ஆகுது புரியுது சுகாவும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற ஓகே சொல்கிறாங்க, நம்ம காய் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஓகே எல்லாருமே ஓகே சொல்லிட்டு அந்த வீட்டு ஸ்டே பண்ணுறாங்க.